வினுஷ், நம்ம கடைசியா போயட்ரி லிரிக்ஸ் எபிசோட் போட்டு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கடைசியா எப்ப போட்டு கடைசி எபிசோட் போட்டு அதுவே தெரியாது. நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருப்பாங்க. ஆமா, ஓகே, 2 வருஷம் இல்ல 3 வருஷம் ஆயிருச்சு. 2022ல போட்டது, 22ல போட்டது. ஆமா, நாங்கெல்லாம் பெரிய பாட்காஸ்டர்ஸ் ஆயிட்டோம், அதனால வந்து லிரிக்ஸ் எல்லாம் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கேட்டோம், நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ணெல்லாம் கேட்டுட்டு இருந்தான், என்னடா போயட்ரி லிரிக்ஸ் எபிசோட் போடுவீங்களே, போடுங்கடா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நல்லா இருக்கு அப்படி சொல்லல, அது மட்டும் தான் நான் கேட்பேன், போடுறேன் அப்படின்னு. பெரிய ரீச் ஆகுதா ஃபில்லர் எபிசோட்? ஆமா, இல்ல நாங்க இனிமே ஃபில்லர் எல்லாம் போறது கிடையாது, நாங்க வந்து ஒன்லி பொலிட்டிக்கல் கண்டென்ட் தான் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துருந்தேன். லெஃப்ட் கை உடைச்சா ரைட் கீழ வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. ஆமா, இல்ல நம்மளுக்கே ரொம்ப நாள் ஆச்சு அந்த ஒரு ஜாலியா சும்மா கேஷுவலா ஒரு எபிசோட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. அதனால சரி ஒரு எபிசோட் பண்ணிடலாம். சரி, ஓகே. ரேண்டம் சாங்ஸா போகாம இந்த டைம் ஒரு தீம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, உங்களுக்கு தெரியாதா புதுசா சொல்ற மாதிரியும்? இல்ல இல்ல, நீங்க வந்து இன்னைக்கு என்ன டாபிக்ல அசத்த போறீங்கன்னு சீட் எடுத்து கொடுத்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்ப ஆன் ஸ்பாட் பண்ற மாதிரி. ஆமா ஆமா, கரெக்ட். அதை நம்பிடுவோம்ல நம்ம, அப்பெல்லாம் நம்பிட்டு இருப்போம், ஓகே ஆன் ஸ்பாட்ல தான் லைவ் பண்றாங்க அப்படின்னு. சோ அந்த மாதிரி ஆன் ஸ்பாட்ல நம்ம வந்து கொடுக்க போற டாபிக் வந்து யுகபாரதி, லிரிசிஸ்ட் போயட் யுகபாரதி. ஓகே, போயட்டுக்குள்ள நம்ம போக மாட்டோம், லிரிசிஸ்ட்குள்ள தான் மெயின் அனுப்போம். நம்ம எப்படி முன்னாடி லிரிசிஸ்ட் விவேக்கோட பண்ணியிருந்தோம், சோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. சோ உங்க வாய்ஸ்ல அதை சொல்லி விட்டுருங்க. இன்னைக்கு வினா பாட்காஸ்ட்ல நம்ம பேச போற டாபிக் செலிபிரேட்டிங் லிரிசிஸ்ட் யுகபாரதி. சரி, ஓகே. ஆக்சுவலா யுகபாரதி வந்து எக்கச்சக்க சாங் சொல்லியிருக்காரு. நிஜமாவே வந்து சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு நம்மளுக்கு. விவேக் ரீசெண்டா எழுதினப்ப கூட ஓகே இந்த பாட்டுலாம் இவர் எழுதியிருக்காரு அப்படிங்கிறது தெரியும். நம்ம அந்த டைம்ல எல்லாம் மோஸ்ட்லி யார் லிரிசிஸ்ட்ங்கிறத பாக்குற பழக்கமும் கிடையாது. சோ இப்ப பின்னாடி போய் பாக்குறப்பதான் தெரியுது ஏகப்பட்ட பாட்டு எழுதியிருக்காரு, எக்கச்சக்கமான ஹிட்டான சாங்ஸ். அதனாலதான் இந்த யுகபாரதிங்கிற பேரு முன்னாடில இருந்தே ரொம்ப ஃப்ரீக்வெண்டா கேட்டுட்டே இருப்போம். ஓகே இந்த பாட்டு இவங்கதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த டைம்ல ஒரு விவரம் பத்தல. கரெக்ட். நான் எப்படி நினைச்சிருந்தேன்னா, அது இந்த சொல்ற மாதிரி 25 வருஷத்துக்கு முன்னாடினா நம்ம மைண்ட் எப்பவுமே 1985 போகுன்ற மாதிரி. இவர் ஆனந்தம் படத்துல தானே ஃபர்ஸ்ட் பாட்டு எழுதினாரு, என்ன ஆகும் அப்படிங்கிற 10 வருஷம் 30 வருஷம் ஆகும் அப்படி ஒரு மைண்ட்ல தான் அந்த மைண்ட்ல நிக்குது. தம்பி அவங்க அப்பா வயசுல எனக்கு அப்படி எடுத்து பார்த்தா அப்படியே வருஷமா பிரிச்சு எக்கச்சக்கமா போட்டு. ஆமா, டிக்கெட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க விக்கிபீடியால பார்த்தா. அதான் எல்லாத்தையும் நம்மளால இப்ப கவர் பண்ண ஆப்வியஸா முடியாது. மேபி நம்ம இன்னைக்கு சொல்றதுல அவரோட பெஸ்ட் ஒர்க்ஸ் சிலதை நம்ம மிஸ் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. நம்மளுக்கு எது பெஸ்டா ஃபீல் ஆகுதோ அதை எடுக்கிறோம், அவ்வளவுதான். ஆமா ஆமா, நம்மளுக்கு தெரிஞ்ச பாடல்கள் மட்டும் நல்ல ரசிச்ச பாடல்கள் எடுத்துக்கலாம். அதுதான். ஓகே சரி, பாம் அசத்திரோமா. நானே ஃபர்ஸ்ட் போயிடுறேன். எனக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப லைக் நான் ஹோஸ்ட்ல அப்பதான் உங்களை போட்டு விட்டுருவேன். பரவாயில்ல. லிரிக்ஸாவே மொத்தமா காமனா நம்ம எபிசோடா பேசணும்னாலே ரொம்ப ஒரு சில பாட்டு நம்மளுக்கு இவங்க ஸ்பெசிபிக்கா இல்லாம ஜென்ரலா ரொம்ப பிடிக்கும்ல. அந்த மாதிரி ஒரு ஆல்பம் வந்து எனக்கு வந்து குக்கு ரொம்ப பிடிக்கும். சோ அதனால அங்க இருந்து ஆரம்பிச்சிடும். எனக்கு வந்து யுகபாரதியோட பெஸ்ட் எனக்கு அதுதான். அதனால அங்க இருந்து ஆரம்பிச்சிடலாம். இதுல மெயினா எதனால இந்த படம் ரொம்ப பயங்கரமா ஃபீல் ஆகுது அப்படின்னா, நீங்க இதுல இருக்க லிரிக்ஸ், இந்த பாட்டுல இருக்க படத்துல இருக்க லிரிக்ஸ் வந்துட்டு சாதாரணமா மத்த படங்கள்ல வர்ற பாட்டுகள்ல இந்த லிரிக்ஸ் இருந்ததுதான் வழக்கம் போல இதை வந்துட்டு ஒரு ஓமையாவோ ஒரு இதாவோ பார்த்திருப்போம், அது ஓகே. இது அது ஏன் இன்னும் ஸ்பெஷல் ஆகும் அப்படின்னா, இந்த படத்தோட கான்டெக்ஸ்ட்ல அது இருக்கும். பாட்டை சொல்லியே போறேன், ஏன்னா அது ஃபுல் பாட்டு நான் போறேன். மனசுல அடுத்த காமன் நேரத்துக்கு உள்ள இன்டர்ப்ட். மனசுல சூறக்காத்து பாட்டு இருக்குல்ல, ஆமா, அந்த பாட்டுலதான் ஸ்டார்ட் பண்றேன். சூறாவளி காத்து மாதிரி. இதுல அதான் நான் சொன்ன மாதிரி என்னன்னா, இப்ப இந்த பாட்டை நீங்க நான் சொல்றேன் ஃபுல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம ஜென்ரலா நீங்க வந்து ஒரு பாட்டுல வந்து கவிதையா லிரிக்கா எழுதும் போது வேற வேற உவமைகள் எழுதுவீங்கல்ல, உவமைகளோ கம்பாரிசனோ எனிதிங் நீங்க எழுதுறீங்கன்னா, அந்த உவமைகள் எல்லாத்தையுமே நீங்க உங்களோட சென்சஸ் மூலமா தான் நீங்க உணர்வீங்க. ஒண்ணு பார்த்ததா இருக்கும், கேட்டதா இருக்கும், அந்த மாதிரி லைக் உங்களோட சென்சஸ் ஆர் உங்க உடம்புக்குள்ள இருக்கிற ஃபீல், பசி,
இது இவ்வளவுதான், நீ இதை வச்சுதான் இந்த ஓமைகள் எல்லாமே இருக்கும். இந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க பார்த்து உணர்ற எந்த ஓமையுமே இந்த பாட்டுல இருக்காது. ஓ, ஏன்னா அந்த படத்துல 2 பேருக்குமே பாட்டு இருக்காது. லிரிக்கஸ் ஃபுல்லாவே ஸ்டார்ட் பண்றேன். மனசுல சூறக்காத்து அடிக்குது காதல் பூத்து. இந்த பாட்டு எப்ப வரும் அப்படின்னா அவங்களோட லவ் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அந்த ஃபீல் திருப்பி போட்டு தாக்கணும் சார். நிலவே சோறூட்டுதே, கனவே தாளாட்டுதே, மின்னல் ஓசையும் காதிலே கேக்குதே. மின்னலுக்கு ஓசை கிடையாது. இடிக்குதான் ஓசை இருக்கும், இடிக்கு வெளிச்சம் தான் இருக்கும். ஆனா மின்னல் ஓசை காதுல கேட்கும். நிலவே சோறுட்டுது, நிலவு சோறுட்டுது. இதே இத இன்னொரு இடத்துல எழுதியிருப்பாரு. கண்ணம்மா கண்ணம்மா பாட்டு இருக்கும்ல ரெக்க படத்துல, அந்த படத்துல பால்நிலா உன் கையிலே சோறாகி போகுது. அதாவது ஒரு இடத்துல நிலாவே சோறு விட்டுது, இன்னொரு இடத்துல நிலாவே உங்களுக்கு சோறாயிருச்சு, சோறாகுது, பால்நிலா சோறாயிருச்சு. சரி, கண்டினியூ பண்றேன். நான் பாதி பாதியில பேசினீங்கன்னா மறந்துடுவேன். மின்னல் ஓசையும் காதிலே கேக்குதே, குந்தன் வாசனை வானவில் காட்டுது. வானவில்லையும் நான் பார்க்க முடியாது, ஆனா உன்னோட வாசனை எனக்கு வானவில்ல காட்டுது. அதுக்கடுத்து வாவென்று சொல்லும் முன்னே வருகின்ற ஞாபகம், கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய்முகம். இதுல இன்னொரு நுணுக்கம் என்ன தெரியுமா, நீங்க பார்த்து உணர்ற எதையுமே இதுல இருக்காது, ஆனா எல்லாருமே பார்த்தேன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. எல்லா விஷுவலையும் நான் என்னுடைய மற்ற சென்சஸ் மூலமா உணர்றேங்கிற மாதிரிதான் இந்த ஃபுல் பாட்டு வரும். இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்ல, ஆனா ஒன்னால இதனால இதெல்லாம் வந்து உணர்றேன். அதேதான். ஏன்னா அதை ஏன் சொன்னா, கண்ணே உன் சொல்லில் கண்டேன் அறியாத தாய்முகம் அப்படின்னு வரும். ஆமா. ரகசிய யோசனை கொடுக்குதே ரோதனை, சொல்லாத ஆசை என்னை சுட சுட காய்ச்சுதே. அகைன் இதுவும் சுட சுட காய்ச்சறது தான் என்னுடைய எக்ஸ்டர்னல் ஃபீல் தான். பொல்லாத நெஞ்சில் வந்து புது ஒளி பாய்ச்சுதே. புது ஒளி, அகைன் லைட், ஆனா அது நெஞ்சில பாய்ச்சோம். அடுத்த வரி, கண்ணிலே இல்லையே காதலும் நெஞ்சமே காதலின் தாயகம். தாயகம். ஆனந்தம் பெண்ணாய் வந்து அழகாக பேசுதே, மின்சார ரயிலும் வண்ண குயில் போல கூவுது. வண்ணம், அது குயில். அவங்க கேரக்டரை பொறுத்த வரைக்கும், அந்த ஹீரோவையோ ஹீரோயினை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த குயில் வண்ண குயில் தானே. ஆமா, கரெக்ட். வண்ண குயில் போல குயில்ல பொதுவா கருப்பு அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, ஆனா அவங்க வந்து கண்டு தெரியாதுங்கிறதுக்கு எஸ்பெஷலா வந்து அது வண்ண குயில் அப்படிங்கிறாங்க. எக்ஸாக்ட்லி. அதோட வாய்ஸ் எவ்வளவு அழகா இருக்கு. அப்ப அது கலர், அப்ப கண்டிப்பா பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா ஆமா. கை தொடும் போதிலே கலங்கவும் தோணுதே, இதுதான் பீக். அன்பே உன் அன்பில் வீசும் கருவறை வாசனை. அங்கேயும் அகைன் கருவறை வாசம் தான். மூங்கிலே ராகமாய் மாறுதே, மூச்சிலே வானொலி பாடுதே. அதுக்கப்புறம் அப்படியே மனசுல சூறக்காத்து அடிக்கு காதல் பூத்து, அப்படியே வந்து இந்த பாட்டு முடிஞ்சிடும். இது இந்த ஃபீல வந்து ஃபர்ஸ்ட் இத லிரிக்கா கேட்டீங்கனாலே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். ஆனா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதுல எல்லாமே இந்த பார்வையை தவிர மீதி சென்சஸ வச்சு இது பண்றது. ஏன்னா இந்த படத்தோட பாட்டு பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சண்டையில ஆரம்பிக்கும் இவங்களுக்குள்ள, அப்புறம் ஹீரோக்கு வந்து ஹீரோயினை பிடிச்ச டைம்ல ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டார்ட் ஆகுற டைம்ல வந்து ஒரு பாட்டு வரும், பொட்ட புள்ள தொட்ட சித்த கலக்கிருச்சுன்னு ஒரு பாட்டு வரும். அதுலயுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்துட்டு இந்த தொடுறது கேக்குறது இந்த மாதிரியே தான் இருக்கும். எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா என்னை தொட்டு விட்டால் அழகு ரோஜா. இதேதான். இது அந்த ஆக்சுவலா இவரோட பாட்டுல இவருக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் இருக்கும். இளையராஜா ரெஃபரன்ஸ் அங்கங்க இருக்கும். கண்ணதாசன் வண்ணதாசன் வரும். இல்ல இளையராஜா ரெண்டு இடத்துல முக்கியமா வரும். எத்தனையோ மெட்டுகளில் இளையராஜா வரும். அதே மெகந்தி சர்க்கஸ் படத்துல பாத்தீங்கன்னா நள்ளிரவு ஏங்க நம்ம இசைஞானி மெட்டமச்ச பாட்டா பொங்கி வழிஞ்ச அப்படின்னு. ஷானுக்கும் இளையராஜா உள்ள கொண்டு வரதுல ஒரு இது இருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட பாட்டுல. ஆமா, ஷானோட ஒரு தீவிரமான இளையராஜா. இந்த பாட்டுல வரும்ல, என்ன பாட்டு ஒரு ஃபேமஸ் ஆச்சுல, ராஜா சாங்கும் கேக்குது, சாலையோர டிராபிக்கும் ராஜா சாங்கா கேக்குதுன்னு வரும்ல. அவர் வந்து பயங்கர எப்படி சொல்றது, ஒரு பெனாட்டிக் மாதிரி இளையராஜா எப்படி பேசுவாரு, அப்படிதான் பேசுவாரு, திமிராதான் பேசுவாரு. கீழே கனடா கால விழு அப்படி. பின்ன அவர் என்ன மாதிரி பேசணுமா, அவர் மாதிரி தானே பேசுவாரு.
இல்ல இந்த படத்துலயே குக்குலியே கோடையில மழை போடன்னு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு நீங்க கேட்டீங்கன்னு தெரியல, நிறைய ரொம்ப ஃபேமஸ் கிடையாது, ஆனா அதுவும் செமையா இருக்கும். அதுல ஒரு லைன் வரும், மாறிடும் யாவும் என்று சொல்லும் வார்த்தையில் நிஜமும் இல்லை, உண்மை காதலை பொறுத்த மட்டில் எந்த மாற்றமும் நிகழ்வதில்லை செமையா இருக்கும். இல்ல இந்த லைன் சூப்பரா இருக்கும். லாஸ்ட்ல ஒரு 2 லைன் மட்டும் பிரதீப் குமார் பாடுவாரு, அப்படி செம்மையா இருக்கும் அந்த லைன், இந்த வார்த்தை 2 லைனு. உருவெது வடிவெதுவோ, உருவம் எது வடிவெதுவோ, அகைன் அந்த அதே இது வச்சுக்கோங்க, உருவெது வடிவெதுவோ, கொண்ட உறவுகள் உணர்ந்து தொட. உருவும் வடிவும் அங்க மேட்டர் இல்ல, என்னோட உணர்வை வந்து நான் வந்து உணர்ந்து தொடறேன், உறவை வந்து உணர்ந்து தொடறேன். இருள் எது ஒளி எதுவோ 2 இருதயம் கலந்து விட. இந்த கான்டெக்ட்ல யோசிச்சோம்னா இந்த பாட்டு அது ரொம்ப பிடிக்கும். கரெக்ட். இதுல பீக் எங்கன்னு சொல்றேன். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பொட்ட புள்ள அப்படி வந்துச்சா, அதுவும் ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கா. இப்போ மனசுல சூறக்காத்து வந்துட்டு அதே மாதிரி இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு பார்வையை தவிர மீதி எப்படியெல்லாம் நான் இந்த உலகத்தை உணர்றேங்கிறத அப்படியே உன்னுடைய காதல் மூலமா இதை நான் எப்படியெல்லாம் உணர்றேன் அப்படிங்கறது எழுதியிருக்காரு. இதுக்கு அடுத்து அவங்களோட லவ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்றது பண்ணுவாங்க. அப்போ ஒரு சீன் வரும், அந்த சீன்ல வந்துட்டு தினேஷ் வந்துட்டு, அதாவது அந்த ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை வந்துட்டு நீ எப்படி இருக்கேன்னு பாத்துக்கட்டுமா அப்படின்னு. அவங்களுக்கு வந்து புரியாது எப்படி இருக்கேன்னு எப்படி பாப்ப அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி யோசனை, என்ன சொல்றேன்னு இருக்கும்போது கைய வச்சு அப்படியே தொட்டு 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 பாத்துட்டு டக்குன்னு ஹக் பண்ணிடுவாரு. ஹக் பண்ண மொமெண்ட்ல ஆகாசத்தை நான் பாக்குறேன், ஆறு கடல் நான் பாக்குறேன்னு வரும். இவ்வளவு நேரம் வந்துட்டு நான் எத்தனையோ சென்ஸ்ல உன்னோட லவ் நான் உணர்ந்துகிட்டே இருந்தேன், என்னை அந்த மொமெண்ட்ல நான் ஆகாசத்தையும் பார்த்துட்டேன், 6 கடலையும் பார்த்துட்டேன். இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டு ஃபுல்லா விஷுவல வச்சு மட்டுமே போகும். ஓகே ஓகே. நான் அது வரைக்கும் வேற கொண்டுகிட்டே இருந்தேன்னா, இந்த பாட்டு ஃபுல்லாவே கண்ணு கண்ணு பார்த்தேன் பாக்குறேன் இப்படியேதான் இருக்கும். இந்த பாட்டு ஃபுல்லா இங்க வர்றேன் அப்படியே ஒரு உள்ள அப்படியே புல் அரிக்கணும் இப்ப உள்ள. ஆகாசத்தை நான் பாக்குறேன், 6 கடல் நான் பாக்குறேன், கண்ணால எதையும் காணாத இவதான் கண்ணீரை பார்த்தேனே, இனி என்னோட அழக பொன்னான உலக உன்னால பாப்பேனே. என்னோட அழக உன்னாலதான் பாக்குறேன், என்னோட அழகை இனிமேல் நான் பாப்பேன். இப்ப நீ எப்படி இருக்கேன்னு தான் பாத்துக்கிறேன்னு தான் சொன்னா, இப்ப நான் என்னோட அழக உன்னால நான் எப்படி இருக்கேன்னு தொட்டு பார்த்து நீ என்னை எப்படி ரிசீவ் பண்றியோ அதுல நான் எவ்வளவு அழகா இருக்கேன்னு நான் பாக்குறேன், எனக்கு தெரியுது. அடுத்து ஊரு கண்ணே படும்படி, அங்கேயும் கண்ணு வரும், ஊரே கண்ணு வைக்கிற மாதிரி உறவாடும் கனவே தொடருது. ஒரு 100 டைம் 150 டைம் கேட்டிருப்பேன், மேபி அதிகமா கூட கேட்டிருப்பேன் இந்த பாட்டு. இந்த ஆஸ்பெக்ட் யோசிச்சதே கிடையாது. அங்கேயும் இந்த கண்ணுங்கிறது இவ்வளவு போக்கஸ் பண்ணி பாடிருக்காங்க, எழுதிருக்காங்க அப்படின்னு. எவ்ரி லைன் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைன் அடுத்து, தமிழே தமிழே வருவேன் ஓங்கரமாம்னு தமிழை பத்தி எழுதியிருக்காரு. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ரொம்ப நாளா. பாட்டுக்கு அப்புறம் தெரிஞ்சு ஹீரோ பேரு தமிழ் அதுல. அப்படியா? இதுல 2 லைன் வரும் பாருங்களேன், தமிழே தமிழே வருவேனே ஓங்கரமா அப்படின்னு பொண்ணு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், கொடியே கொடியே அழுறேனே ஆனந்தமா அப்படின்னு வரும். அவங்க பேர் பூங்கொடியா? பொண்ணு பேரு சுதந்திர கொடி அந்த படத்துல. அப்படியா? கொடி கொடின்னு தான் கூப்பிடுவாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் திரும்ப அடுத்த இது இந்த செகண்ட் ஸ்டான்ஸால திரும்ப அந்த தொடுதல் உணர்தல் அதுல வந்துரும். அந்த ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஹைப்ல அந்த இது இருக்கும், செகண்ட் ஸ்டான்ஸ் வந்து இப்படி இருக்கும். காம்ப தேடும் குழந்தையா ஒன்ன தேடும் உசுறு பசியில. இதுவும் பயங்கர டெப்தான ஒரு லைன். கோடி பேரில் ஒன்ன மட்டும் அறிவேனே தொடுகிற மொழியில, பேரன்பு போல ஏதும் இல்ல நீ போதும் நானும் ஏழை இல்ல. பேரன்பு போதும், அதேதான். அடுத்து திரும்பவும் அழகா அழகா, அந்த பொண்ணு அந்த பையனை கூப்பிடுறான் அழகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. குயிலாவே ஓந்தோளில் அழகி அழகி இது போதும் வாழ்நாளில், ஆகாசத்தை நான் பாக்குறேன், 6 கடல் நான் பாக்குறேன். அல்டிமேட்.
அப்படியே அப்படி மிதத்தி கூட்டிட்டு போயிருவாங்க இந்த பாட்டுல. இந்த பாட்டு ஒரு மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். சந்தோஷ் மியூசிக்கும் பயங்கரமா இருக்கும் இதுல. ஆமா, பிரதீப்பும் கல்யாணியும் பிரிச்சிருப்பாங்க வாய்ஸ், லிரிக்ஸ் யுகபாரதி. இது ஒரு மாதிரி ஹோல்சமா இருக்கும் இந்த பாட்டு. ஆமா, சூப்பர். அவ்வளவுதான், எபிசோட முடிச்சுட்டு போலாமா? போயிருமா, எனக்கு வேலை மிச்சம். இதுக்கு மேல என்ன பேசிக்கிட்டு. சரி, நான் அடுத்து ஒண்ணு போறேன். தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இந்த பாட்டு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கேணி கயிறா, கேணியில போடுற கயிறு. கேணி கயிறா உங்க பார்வை என்ன மேல் இழுக்க. ஆமா 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 ஆமா. கூனி முதுகா செல்ல வார்த்தை வந்து கீழெடுக்க. இல்ல எனக்கு அதான் எப்பயும் போலதான் இங்க வரைக்கும் வருது. மாவிளக்கு போல நீ மனசையும் கொளுத்துற, நாவிடுக்கு ஓரமா நாணத்தை பதுக்குற. கண்டுபிடிக்க மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா இந்த லிரிக்க நான் பார்த்தேன். இந்த பாட்டு ஆக்சுவலா, இந்த மொத்த பாட்டு ஆக்சுவலா வந்து மொத்த படமே ஆக்சுவலா வந்து ஃபுல்லா ஃபோக் சாங்ஸ்ல இருந்து எடுத்திருப்பாரு. ஃபுல்லாவே நாட்டுப்புற கண்டு பிடிச்சிருக்கு. கண்டு எடுத்து வச்சிருக்கீங்களா? இதுல ஒரு லைன் வரும், யாரும் இறைச்சிடாத ஒரு ஊத்து போல தேங்கி, யாரும் இறைக்காத ஒரு ஊத்து போல தேங்கி ஆகி போச்சு வாரம் இவ கண்ணு மூடி தூங்கி. இந்த இது சொல்லுவாங்கல்ல, இந்த சங்க இலக்கியத்துல சொல்லுவாங்கல்ல, பசலை நோய்னு சொல்லுவாங்க. ஆமா, அதாவது படமே அந்த ஒரு மூட்ல தான் போகும்ல. லைக் இப்போ அந்த இலக்கியம் மாதிரி இல்லாம நாட்டுப்புற இலக்கியத்தை ரிசர்ச் பண்ற மாதிரி தான் இந்த படமே போகும். அது ஒண்ணு. நீங்க இந்த படம் இல்லாம யுகபாரதியில் இருக்குது நிறைய இதுல வந்து இந்த மாதிரி சங்க இலக்கியங்கள் வருது. வைஃப் வந்து பயங்கர தமிழ் பஃப், அதனால வந்து பயங்கரமா இது இந்த எல்லாம் பாத்துட்டு, இது வந்து உலா, இது வந்து அந்த மாதிரி கலம்பகம் பரணி ஏதேனும் அறிவீரோ, ஈரக்கட்ட எதிர்மறை பேரச்சமேனும் அறிவீரோ அப்படின்னு என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு போங்க. சாரி, அதை மறந்துட்டேன். சித்திரையில் என்ன வரும் வெயில் சிந்துவதால் வைக்க வரும், அந்த பாட்டு. இந்த பாட்டு சூப்பரா இருக்கும். இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரியே போகும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸாவுமே இதுல ரொம்ப நல்லா இருக்கும். சித்திரையில் என்ன வரும் வெயில் சிந்துவதால் வெக்க வரும். வெக்கன்ற வார்த்தையெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யாருமே பாட்டுல யூஸ் பண்ணி நான் கேட்டதே இல்லை. ஆமா, சித்திரையில் என்ன வரும் கெட்ட சொப்பனங்கள் முட்ட வரும், கண்ணான கண்ணுக்குள்ளே காதல் வந்தால் உண்மையில் என்ன வரும், தேசங்கள் வென்று விட்ட தேசத்தையும் விட்ட தித்திப்பு நெஞ்சில் வரும். ஒரு சூப்பரான பாட்டு இது. ஆக்சுவலா இவரு நான் சொன்னேன்ல, ஊத்த போல தேங்கி அப்படிங்கிறது இருந்துச்சுல்ல, ஊத்துங்கிற வார்த்தை இவர் எக்கச்சக்கமா யூஸ் பண்ணிருக்காரு. அது யூஸ் பண்ணிருக்க எல்லா இடம் எல்லாமே செம்மையாவும் இருக்குது. நானு ஆமா ஒண்ணு இத பாத்துட்டு இருக்கும் போது எனக்கு இவரோட பாட்டுல இன்னொன்னும் தோணுச்சு, நிறைய நேட்டிவ் கனெக்ட் இருக்கும் பயங்கரமா. ஆமா, இப்ப இது நம்ம சொல்லிட்டு இருந்தோம்ல, இப்போ இவரோட பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்றது, இந்த ஃபேரிலேண்ட் கம்பாரிசன்ஸ் இருக்காது. உனக்கு வந்துட்டு பயங்கரமான அந்த இது இந்த ஊமை அப்படி இப்படி அதெல்லாம் விட மேஜரா இருக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா, ரொம்ப அடிப்படையில ரொம்ப இன்னும் சொல்ல போனா ரொம்ப நேட்டிவா நம்மளோட லோக்கல் பயன்பாடுல இருக்கிற நிறைய விஷயங்களை அழகா உள்ள கொண்டு வந்து. இது இந்த ஊத்துங்கிற வார்த்தை எள்ளுவைய பூக்களைய பாட்டுல வரும். ஊத்தாட்டம் ஓ நினைப்பே ஊறுதையா அப்படிங்கிற ஒரு லைன் வரும் அங்க. ஆமா ஆமா. அப்படியே இந்த பக்கம் பாத்து இது வந்து ஒரு சோகத்துல ஒரு ஊத்தாட்டம் ஓ நினைப்பு ஊறுதையான்னு சொல்றாரா. அடுத்து வந்து இன்னொரு லைனுக்கு வர்றேன். அது என்ன லைன் கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஊத்தாட்டம் ஓ நினைப்பு உள்ள வந்து பூந்துருச்சு. இவ்வளவு கம்மியால லைன் சொன்னாலும் கண்டுபிடிக்க நீங்க ஃபுல் பாட்டிங்களே கேப்பீங்க. கொஞ்சம் ஒரு ரெண்டு பேரும் சேர்த்து சொன்னா பிடிச்சிடலாம். பார்க்காத ஜோதி எல்லாம் பார்த்தேனே ஓ முகத்தில், நோக்காம போறது என்ன வெள்ளி நிலவே. நான் ஃபுல் பாட்டு பாடிடுவேன் அதுக்கு. பாடிடு. சரி, ஆக்சுவலா இந்த பாட்டு வந்து முன்னாடி எனக்கு அவ்வளவா வந்து இந்த லைக் இந்த ஆங்கிள் தெரியல. இந்த பாட்டு வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொண்ணும் அதாவது ஹீரோயினும் நிலவும் கம்பேர் பண்ற மாதிரி இந்த மாதிரி எழுதியிருப்பாரு. இந்த பாட்டு வந்து ஜிப்சி படத்துல காத்தெல்லாம் பூ மணக்க அந்த பாட்டு. ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. அத காத்தெல்லாம் பூ மணக்க கனவெல்லாம் மீன் சிரிக்க ஊத்தாட்டம் ஓ நினப்பு உள்ள வந்து பூந்துருச்சு. அது பூந்துருச்சா ஊந்துருச்சான்னு கரெக்டா தெரியல. ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வச்சுக்கோங்களேன். ஊர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க, பூந்துருச்சு சொல்லுவாங்க. இதுல மெயினா பாருங்களேன், பால்வெளி தெருவில் அமுதூரிய முகமே, அமுதூரிய முகமே பால்வெளி. அதாவது நீங்க இந்த பாட்டு பாத்தீங்கன்னா, இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு குதிரை வச்சிருப்பாரு.
அவர் வந்து ஊர் ஊரா போயிட்டு இருப்பாரு, ஒரு ஜிப்சி தான் பேசிக்கலி. இவங்க ஊர்ல சம் ப்ரோக்ராம் மாதிரி போட்டுட்டு இருப்பாங்க போல. அந்த இவங்க வீட்டுக்கு, இந்த பொண்ணோட வீட்டுக்கு போறப்ப வந்து அந்த வீட்டுல வந்து அந்த பொண்ணை பாத்துருவாரு, அந்த பொண்ணை பாப்பாரு. சோ பேசிக்கா வந்து அவங்க ஃபேஸ, அவங்க பொண்ணை வந்து நிலா கூட கம்பேர் பண்றாரு. பால்வெளி தெருவில் அமுதூரிய முகமே உனக்கான உன்னை காண உரையாதோ காலம். அதாவது நிலவை நீங்க பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு டைம் போறதே தெரியல சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி உன்னைய பாத்துட்டே இருந்தா டைம் போறதே தெரியல. திரை மறையாதே பிறையே, திரை மறையாதே பிறையே. அவங்க வந்து நிஜமாவே ஒரு ஸ்கிரீன் இருக்கும், அந்த ஸ்கிரீனுக்கு ஒளிஞ்சு பாத்துட்டு இருப்பாங்க, அவங்க பார்க்க விட மாட்டாங்க, பேச விட மாட்டாங்க சொல்லிட்டு ஒளிஞ்சு இருப்பாங்க. ஆனா திரை மறையாதே பிறையே அப்படின்னா கிளவுட்ஸ்க்கு பின்னாடி மறைஞ்சிக்கிறது சொல்றாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்க, கடல் மடி போலே எனையே, கடல் மடி எப்படி நிலாவை தாங்குதோ, கடல் மடி போல எனையே உயிர் தழுவாயோ துணையே, உயிர் தழுவாயோ துணையே அப்படிங்கிறாங்க. உன்ன போல யாரோ கூட வருவாரோ மண்மேலே, நாடோடி நானே நீயும் என்னை போலே. நீ ஒரு நிலவு, நாடோடி நீயும் ஒரு நீயும் நாடோடி தான் என்ன மாதிரி, நான் ஒரு நாடோடி, நீ ஒரு நிலவுங்கிறதுனால நீயும் நாடோடி தான் அப்படிங்கிறாங்க. இந்த சில என்ன சொல்றது பாடலாசிரியர்கள்ட்ட இருந்து சில இயக்குனர்கள் சேரும்போது ஒண்ணு வருவாங்கல்ல, எனக்கு தெரிஞ்ச அதுதான் ராஜமுருகன் யோகபாரதியும், அது ஒரு காம்போ. ஆமா, லாஸ்ட் லைன் பாருங்க, வேண்டாமே ஊர்கள் வேண்டாமே பெயர்கள் வைக்காமல் போவோம் தடயங்களே. ஆமா, நீங்க வந்து நான் உள்ள வந்துட்டேன். வேண்டாமே ஊர்கள் வேண்டாமே பெயர்கள் வைக்காமல் போவோம் தடயங்களே. கதையை பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹிந்து ஃபேமிலியில பிறந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா பிறந்த உடனே எங்க பேரண்ட்ஸ் வந்து ஏதோ இறந்துருவாங்க மொத்தமா. அவங்க ஒரு முஸ்லீம் ஃபேமிலி எடுத்து வளர்ப்பாங்க, ஒரு நாடோடியா வளர்ந்துட்டு இருப்பாரு. ஒரு ஐடென்டிட்டிங்கிறது ஜிப்சிங்கிறதுக்கு ஐடென்டிட்டி இல்லாம தான் வாழ்ந்துட்டு மூவ் ஆகிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. சோ பயங்கரமா இருக்கும். நீங்க இதோட இந்த லைன் சொன்னா, வேண்டாமே ஊர்கள் வேண்டாமே பேர்கள் வைக்காமல் போவோம் தடயங்களே, அதுல இருந்து அடுத்த லைன் போறேன் பாருங்க. அதே படத்துல இந்த லைன் சொன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, எல்லாமே முடிஞ்சு போச்சு. யாதுமாய் வாழ்வதால் நீங்களாம் உடலையே. அவ்வளவுதான். நாள் தேதிகள் பார்த்திடா பாதங்கள் செல்லும் பாதைகளே திசைகளே. திரும்ப சொல்லுங்க. நாள் தேதிகள் பார்த்திடா பாதங்கள் செல்லும் பாதைகளே திசைகளே. நீங்க வந்து நீ என்ன நாள் என்ன கிழமைன்னு பார்க்காம நீ ஒரு பயணம் பண்ற அப்படின்னு, நீ போற பாதை தான் திசைகள். அதேதான் அந்த பாட்டு. இந்த படமும் பாட்டு எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமா. எனக்கும் அந்த லைன் ரொம்ப பிடிக்கும், வேண்டாமே ஊர்கள் வேண்டாமே பேர்கள் வைக்காமல் போவாங்க. ஆமா, இன்னும் அவர் போன பாட்டுல வந்து பொண்ணை வந்து நிலா கூட கம்பேர் பண்ணியிருந்தாரா, இந்த பாட்டுல வந்து கூரையில் தங்குமோ பால் நிலா சொல்லடா எங்குமே செல்லடா. ஏன்னா நிலா மட்டும் ஒரு இடத்துல தங்குதா, கூரையில தங்குதா, நீயும் போடா அப்படிங்கிறாரு. டிராவலுக்குன்னு சில பாட்டு இருக்கும்ல, மாறா படத்துல சில பாட்டு இருக்கும். ஆனா இந்த பாட்டு சமூகம் ஏதோ அந்த அளவுக்கு ரீச் ஆகல அப்படின்னு தோணும். ஒரு ப்ராப்பரான ஒரு டிராவல். கரெக்ட். பளபளக்கிற பகலா நீலையும் இதே மாதிரி ஒரு வரி வரும்ல, அடையாளங்கள் தான் துறப்போம் போய் இல்ல தோசை. கரெக்டா தான். சரி, ஆனது ஆச்சு, இந்த நாயை உச்சுன்னு பத்தி விட்டு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து, சரி நாயெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம, ஓகே நாயும் சொல்லலாம், அது நல்ல மிருகம் தானே. அந்த படத்திலேயே சொல்லிடலாம், அந்த படத்திலேயே இன்னொரு பாட்டை சொல்லிடலாம், முடிச்சிருவோம். ஓகேவா? அதுவும் சேம் ஒரு மாதிரி ஒரு டிராவல், ஒரு லவ், இந்த இதுலயே கலந்து வரும். காற்றிலே சிறகை நாம் விரித்தால் துளி ஆகாதோ பூமி. வாவ், அவ்வளவுதான். நீங்க எங்க வேணா போலாம், காற்றில சிறகை மட்டும் விரிச்சா போதும், துளி ஆகாதோ பூமி. வெளியெல்லாம் காதலால் நிறைத்தால் அதற்கு ஈடேது சாமி. அவ்வளவுதான். பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே சஃபகேட் ஆகுது, அப்படியே காதல் சஃபகேட் ஆகுது. ஆமா, சிறகு ஆக்சுவலா இன்னொரு லைன் இதுக்கு பாட்டு கண்டினியூ பண்றேன். ஆனா இந்த காற்றிலே சிறகை நாம் விரித்தால் துளி ஆகாத பூமி இருக்குல்ல, இதுலயே வந்து இன்னொரு படத்துல, இந்த மெகந்தி சர்க்கஸ் படத்துல ஒரு லைன் வரும், வானத்தை பாத்திட சிறகு வேணாண்டி உன் பார்வையை வீசிட்டு பறந்து போறேன்டி. இழுத்து வச்சிருக்கீங்க, பயங்கரமா ஒரு டேட்டா பேஸே போட்டுடலாம் போல. சரி, அடுத்து இது முக்கியமான லைன்ஸுக்கு வர்றேன். மனமெங்கும் மாய ஊஞ்சல், அந்த பாட்டு சொன்ன பேர் சொன்னான்னு தெரியல. மனமெங்கும் மாய ஊஞ்சல் ஜிப்சி படத்துல தான். உன் கால் தடம் முன்னாலே என் தாய் நிலம் கண்டேனே.
அவங்க வந்து அவங்க ஒரு ஜிப்சி. ஜிப்சி கரெக்ட். இவங்க வீட்டை விட்டு ஓடி வந்துருவாங்க. அவங்க ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பாங்க, ஃபண்டமெண்டலிஸ்டா இருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகணும். இவங்களை பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு பர்சனா தெரியும், எஸ்கேப் ஆகி வந்துருவாங்க. ஓகேவா? அது வரைக்கும் பெருசா லவ் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. அவங்க வாக்கிங் சும்மா போயிட்டு இருப்பாங்க. என்ன அப்படியே கூட்டு போயிருங்களா அப்படின்னு ஒரு இந்த பாட்டுல நீங்க பாத்தீங்கன்னு தெரியல. என்ன அப்படியே உங்களோட கூட்டு போயிருங்களா அப்படின்னு அவங்க கேட்போம். சூப்பரா பயங்கரமா இருக்கு படம். அப்படியே கூட்டு போயிருங்களா அப்படிம்பாங்க. சோ அது லவ்ங்கிறது ஃபார்ம் ஆகாம அவங்க வந்துருவாங்க. ஆனா இந்த பாட்டு மூலமா தான் வந்து அவங்களுக்கு அந்த லவ் ஃபார்ம் ஆகும். உன் கால் தடம் முன்னாலே என் தாய் நிலம் கண்டேன், நீ போற இடமெல்லாம் என்னோட தாய் நிலமா மாறுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப அடுத்த லைன் தான் வேற லெவல்ல இருந்துச்சு. தடாகம் தேகம் ஆழம் காணும் மீன்கள் நீ. எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இந்த பாட்டுக்கு அர்த்தம் தெரியாது. ரொம்ப ரிசர்ச் பண்ணேன். இந்த பாட்டோட லிரிக்ஸ் எழுதி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தப்பு தப்பா எழுதி வச்சிருக்காங்க எல்லா இடத்துலயும். அப்புறம் அந்த வீடியோ இது ஒரு பிரச்சனை இருக்கு நிறைய இடத்துல. வேற ஏதோ கண்ட வார்த்தைகளை போட்டு நிறைய இடத்துல. ஆமா, தடாகம் தேகம் ஆழம் காணும் மீன்கள் நீ. இது என்ன அர்த்தங்கிறது மண்டையை பிச்சுக்கிட்டு அப்புறம் தான் புரிஞ்சிச்சு. தடாகம் தேகம் அப்படின்னு, தடாகம்னா ஒரு வாட்டர் பாடி தெரிஞ்சுக்கலாம். என்னுடைய தேகம் ஒரு தடாகம். ஓகேவா? ஆழம் காணும் மீன்கள் நீ. என்னுடைய உடல்ல என்னோட தேகத்துல ஆழத்தை காண்ற மீன்கள் நீ அப்படின்னு இந்த லைன் பயங்கரமா இருந்துச்சு யோசிச்சு பாக்குறதுக்கு. நான் மண் சேர்ந்த நீர் போல உன் சாயல் கொண்டேனே. இது நிறைய சங்கை, அதுவும் சங்கை ஆமா பாரு நம்மளுக்கு நிறைய வருதுல்ல இருக்குது. இந்த நேட்டிவ் கனெக்ட் சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுல ஒரு லிரிக் சொல்றேன். ஒரு பாட்டு அதுல நடுவுல ஒரு லிரிக் சொல்றேன், தெரியுதான்னு பாருங்க. ஏன் லிரிக்க கண்டுபிடிக்க சொல்லும் போது மட்டும் நீங்க வாங்க போங்கன்னு நம்மளுக்கு வருதுன்னு தெரியல. அது நம்மளுக்கு தெரியல. சில எபிசோட்ல போடா வாடாங்கிறது, இந்த சில எபிசோட்ல நீங்க வாங்கங்கிறது என்ன புரியுங்க. திடீர்னு மரியாதையா பேசுறது. மரியாதை. பத்தாய நெல் போல நின்னாயே முன்னால வம்பு வளக்குது அந்த சிரிப்பு. வெள்ளாவி கண்ணால சுட்டாயே தன்னால கொள்ளையடிக்குது கள்ள நெருப்பு. கண்ணுல கொட்டிக்கிட்ட சீயக்காய போல ஐயோ நீ ஒருத்தரியே. இப்ப பிடிச்சிட்டேன். தண்ணியில சிந்தி விட்ட சீமை என்ன போல என்ன நீ ஒதுக்குறியே. அவ்வளவுதான், அந்த லைன் தான். அவ்வளவு பாட்டு எனக்கு என்ன தெரிஞ்சு நினைக்கிறேன். இது கோழி குண்டு கண்டுதானே? ஆமா ஆமா, வேற லெவல். ஆமா, எனக்கு இந்த பாட்டு கண்ணுல ஊருன சீயக்கா இதுல ஒரு ஞாபகம் இருக்கா? பேர் என்ன, கூட மேல கூட வச்சுல. அப்படியா? ஆமா, அதுல வந்து சோத்துல கல்ல போல அப்படின்னு வரும். அப்புறம் வந்து கண்ணுல ஊருன சீயக்கா போல அப்படின்னு வரும். ஓ, ஆனா அதுல வந்துட்டு உருத்தாம இருக்குன்ற மாதிரி வருமோ? அதுல உருத்தாம அந்த மாதிரி ஏதோ வரும். ஆமா ஆமா, அப்படி வரும். இந்த பாட்டு எனக்கு இந்த கோழிக்குட்டு கண்டு வந்து அகைன் எந்த இடம் எனக்கு சடனா வித்தியாசமா ஃபீல் ஆச்சு அப்படின்னா, கோவப்பழ உதடுலதான் எனக்கு ஃபீல் ஆகும். கோவப்பழம் கரெக்ட். இது யாருக்கு, இது எத்தனை பேருக்கு தெரியும்? கோவக்காய் சாப்பிடுறவங்க நம்ம பொது பரவாயில்ல இருக்காங்கன்னு நம்புறேன் நம்ம ஊர்ல. ஏன்னா கோவக்காயோ கோவப்பழமோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஜெனரேஷன்ல அந்த பாட்டுல எங்கேயுமே ரெஃபரன்ஸா வந்தது இல்ல. கோவப்பழத்தை நீங்க அப்படி அந்த ஷேப் வந்து உருண்டையா இருக்கும், கட் பண்ணி உள்ள திறந்தீங்கன்னா ரெட்டா இருக்கும். கரெக்ட். அதை இப்படி கட் பண்ணி இப்படி திறந்தீங்கன்னா லிப்ஸ் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அதேதான். ஆமா ஆமா, அந்த ஷேப்பே அந்த அளவு அதோட. கோவப்பழ உதடுதான் ஒரு மாதிரி டக்குன்னு. இது ரொம்ப எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம சின்ன வயசுல கேட்கும் போதே இது ஒரு மாதிரி வித்தியாசமா கேட்க பாட்டு. ஏன்னா இந்த பொண்ணுங்களை அழகா வர்ணிக்கிற பாட்டு வந்து வேற மாதிரி இருக்கும்ல. இது ரொம்ப லோக்கலா ரொம்ப கிட்ட இருக்கும் இந்த ஊமை எல்லாம். கோழி குண்டு கண்ணு கோவப்பழ உதடு பாலப்போல பல்லு படிய வச்ச வகுடு. படிய வச்ச வகுடெல்லாம் எவனும் வர்ணிச்சதே இல்ல. ஆழத்தின்னும் கண்ணா அலட்டிக்காத கையி. ஆமா, சோளத்தட்ட காலு சொக்க வைக்கும் வாயி தேனி தொட்ட ஒன்ன தேடி வந்தேன் தாயி. நல்லா இருக்கும் இந்த பாட்டு. தேனி தொட்ட பூ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான். சீரான ரோசாவே சீம்பாலு சீசாவேன்னு சீம்பாலு. அந்த ரொம்ப ஃபேன்சியான வேர்ட்ஸ் இருக்காது அந்த இவரோட லிரிக்ஸ்ல. ஆனா அந்த நீங்க ஹோல் பாட்டா கேட்டீங்கன்னா, இதுல நிறைய பாட்டு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஓ இந்த பாட்டா சூப்பரா இருக்கும், இந்த பாட்டா சூப்பரா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்.
ஆனா அதுல நீங்க ஒரு தடவை கூட லிரிக்கோ லைன் பை லைனாலாம் நீங்க கவனிச்சு கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு பாட்டாவே உங்களை அது ஒரு ஒரு ஃபீல் கொடுக்கும். இப்ப நீ கார்குடல் கடவையே அப்படின்னா என்னடா புதுசா வார்த்தையா இருக்குது அப்படின்னு நம்ம வந்து போய் பார்ப்போம். இப்ப மதன் கார்கி எழுதுறது, விவேக் எழுதுறதுலாம் ஏதாவது வித்தியாசமான ஏதோ ஒரு வார்த்தைகள் அதை அட்ராக்ட் பண்ணும், கேட்ச் பண்ணும். இது வந்து அந்த ஃபீலை கனெக்ட் கொடுத்துருது ஈஸியா இந்த பாட்டு, இவரோட வேர்ட்ஸ். சோ அந்த வேர்ட்ஸ் தனியா தெரிய மாட்டேங்குது. ஆமா, இந்த சில இந்த சினிமா ரிவ்யூவர்ஸ் ஆர் அந்த கிரிட்டிக்ஸ் எல்லாம் வந்து சிலது சொல்லுவாங்க, இந்த படத்துல வந்து டோன் செட் பண்றது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு விஷுவல்ல வந்துட்டு ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து சீன் வைக்கிறதுல வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பர்பஸா இங்க இருந்து ஒரு லைட் போடுறது, அங்க ஒண்ணு பண்றது, என்னுடைய ஏஸ்தட்டிக் சென்ஸை காட்டுறேன்றதுக்காக சிலது பண்ணுவாங்க. ஆனா சிலரோட ஒர்க் எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துக்கு அந்த சீனுக்கு எது தேவையோ, உனக்கு ஒரு மூடை நான் கன்வே பண்ணணும், அந்த மூடுக்குன்னு நான் சில என்ன சொல்றது விஷயங்களை அதுல உள்ள கொண்டு வர்றேன். அத நீ படம் பார்க்கும்போது அதை நீ தனியா நோட்டே பண்ண மாட்டேன். கரெக்ட். எனக்கு அது நோட்டீஸ் ஆக கூடாது. உனக்கு அந்த படமும் கதையும் தான் உன்னை உள்ள எழுதிட்டு போகணும். அந்த மூட உன்னை உள்ள இழுத்துட்டு வர்றதுக்கு அதெல்லாம் டூலா இருக்கும். கிட்டத்தட்ட யுகபாரதி பாட்டு எல்லாமே அப்படிதான் இருக்கும். கரெக்ட். இது குறியீடா தனியா தெரியாது, ஆனா அது வந்து அந்த ஆம்பியன்ஸ்ல உள்ள இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. கரெக்ட். என்னோட கவி புலமையை இப்ப நான் காட்ட போறது கிடையாது. ஆனா இந்த பாட்டுக்கு என்ன தேவை? இப்போ நீங்க ஜிப்சி எடுத்துக்கோங்க, குக்கு எடுத்துக்கோங்க. குக்குக்கு நான் அவ்வளவு சொன்னேன்ல, ஜிப்சி பாருங்களேன். நீங்க உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து ஒரு பாட்டு எழுத சொல்றேன், ஆனா அந்த படம் என்ன படம், அதுல இவன் யாரு, இந்த மூடு என்னன்றத வச்சுக்கிட்டு நான் போற போக்குல எல்லாம் அவன் எப்படி யோசிப்பான்? கரெக்ட். ஒரு தேசாந்திரியா சுத்துறவன் என்னவா யோசிப்பான்? அவனுக்கு எது டக்கு டக்குன்னு அவன் மைண்ட்ல பாட வரும்? பார்வை இல்லாத ஒருத்தங்களுக்கு என்ன மாதிரி ஓமைகள் கண்ணுல வரும்? இப்ப இந்த பாட்டு இருக்குல்ல, இது கோழி கண்டு கொண்டு அதாவது சின்ன வயசுல எங்க பாட்டி வீட்டுக்கு தாத்தா வீட்டுக்கு நான் போயிருக்கேன். அதுக்கப்புறம் எங்க அப்பா சண்டை போட்டதுனால நான் ரொம்ப வருஷம் அந்த ஊர் பக்கம் போவே இல்லை. அங்க எனக்கு குழந்தை வயசா இருக்கும் போது எனக்கு ஒரு அத்தை பொண்ணு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்ப நான் ரொம்ப வருஷம் கழிச்சு 20 வருஷத்துக்கு பிறகு நான் எங்க ஊருக்கு போறேன். அந்த ஊர்ல எதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது? நெல்லு பத்தாயம் வருது, சீம்பாலு சீசா வருது, கோவப்பழம் வருது, அருகம்புல்லு வருது. இது எல்லாமே எனக்கு என்னன்னா, எனக்கு அங்க போறப்ப இதெல்லாம் ஞாபகம் வருது. இது கூட தான் என் அத்தை பொண்ணு நான் பாத்திருக்கேன். எனக்கு அதுதான் என்னோட ஹோபி. யுகபாரதியோட முதல் புக்கே வந்து மனப்பத்தாயம். அப்படியா? ஆமா, பத்தாயத்துல வந்து நெல்லு குட்டி வைக்கிற மாதிரி மனப்பத்தாயம் என்னோட மனசுல எல்லாத்தையும் குட்டி வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. அவர் வந்து பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடியே வந்து கவிதைகள் நிறைய எழுதிக்காரு, எழுதிக்காரு. ஆமா ஆமா. சங்க இலக்கியம் சொன்னேன்ல, பாருங்க சங்க இலக்கியத்துக்குள்ள போறேன். குயிலினமே எனக்கு ஒரு சிறகு கொடு, முகிலினமே முகவரி எழுதி கொடு, அவனிடமே எனது கனவை அனுப்பு. குயில் கிட்ட சிறகு வாங்கி எழுதுறதுக்கு அட்ரஸ் வந்து மேகத்துக்கிட்ட வாங்க, மேகமே கொடுக்கணும். அந்த மேகமே கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்து தரணும். இது வந்து இதுல தூது, தூது. கரெக்ட். மேகத்தை வந்து மெயினா வந்து தூது அனுப்புவாங்க. நானா சொல்ற மாதிரி சொல்றேன்ல, அப்படிதான் இருக்கணும். தூது இன்னும் நிறைய நிறைய எதெல்லாம் மீடியமா யூஸ் பண்றாங்களோ அந்தந்த பேர்ல விடுதூதுன்னு வரும். ஆமா ஆமா ஆமா. என்ன பாட்டுன்னா ரகசிய கனவுகள். அது குயிலினமே சொல்லி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதெல்லாம் வந்து சாமர்த்தியமா வெறும் ஒரு குயிலினமே போட்டு சொன்னேன். அப்படினாலும் கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்க. இவர் முதல் பிழை போல் மனதினிலே விழுந்தது உனதுருவம். முதல் பிழை போல் மனதில் விழுந்துச்சு. உதடுகளால் உனை படிப்பேன் இருந்திரு அரை நிமிடம் மட்டும் இரு போது, நான் உதடுகளால் உன்னைய உடலை படிச்சிடுறேன். அந்த ஃபர்ஸ்ட் லைனே சூப்பரா இருக்கு. முதல் பிழை வந்து எவ்வளவு ஆழமா மைண்ட்ல வந்து ஒட்டிக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி. தொலைவது போல் தொலைவதுதான் உலகில் புனிதம். வேற மாதிரி. இதுல எனதுயிரே, இந்த படத்துல எனதுயிரே பாட்டும் பயங்கரமா இருக்கும். ஆமா, அதுக்கு முன்னாடி இதுல சுடும் தனிமையில் உணர்கிற மரநிழல் போல என்னை சுடும் தனிமையில் உணர்கிற மரநிழல் போல என்னை சூட அப்படின்னு வரும். அவருள்ள சுடும் தன்மையை தான் அவங்க அப்படி பாடிருக்காங்களான்னு தெரியலையே. அவங்க வந்து என்ன சுடும் தனிமையில
அப்படியா? என்னோட தனிமை சுடுகின்றது எல்லாம் பாட்டுல வரும்ல. அடடா, ஆமாங்க. சாரி சாரி சாரி, அவங்க நான் தனியா இருக்கு. இது வந்துட்டு நான் வந்து அவர் வந்து இத மரநிழல வச்சு நான் வெயில்ல இருக்கேன் நிழல் அப்படின்றது இல்ல. என்னோட தனிமை வந்து என்னைய சுட்டுக்கிட்டு இருக்கு. அவன் பீமா படத்துல அப்படிதான் இருப்பான் அவன். கரெக்ட் கரெக்ட். சுடும் தனிமையில் சாரி, இது வந்து ஃபீமேல் வாய்ஸ் வரும். ஆமா ஆமா சாரி, கொஞ்சம் ஓவரா எக்ஸ்ட்ராபோலேட் பண்ணிட்டீங்க. ஆமா ஆமா. அந்த நான் தனிமையில இருக்கேன், அந்த சுடும் தனிமையில இருக்கேன். அந்த தனிமையில இப்போ ஒரு சுடுற வெயில்ல எனக்கு மரநிழல் எப்படி ஃபீல் ஆகுதோ அது மாதிரி சுடும் தனிமையில் சூடு வந்து சூடு வந்து எனக்கு தனிமை, அதை உணர வைக்கிற சூட உணர வைக்கிற மரநிழல் மாதிரி நீங்க வந்து அந்த தனிமையை உணர வைக்கிறீங்க. எப்படி சொன்னா பாரு, அப்படிதான். நிழல வச்சு எழுதிருக்காருங்க, நிழல் வச்சு சூப்பரா எழுதிருக்காருங்க அவரு. நிழல் வச்சு ஒரு 2-3 பாட்டு நோட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படின்னா, எனக்கும் நிழலும் தூரம்னு ஒரு இடத்துல எங்கேயோ பார்த்தேன் ஒரு லைனுங்க, ஒரு லைன், இந்த லைன் மட்டும், நீ இல்லாமல் நிழலும் எனக்கு தொலைவே. அதேதான், அதத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன். எழுதி வச்சிருக்கீங்களா? ஆமா, இதத்தான் எடுத்து தேடிக்கிட்டு இருந்தேன். என்ன பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா பண்ண? அது எனக்கு ஞாபகம் வரல. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, இப்படி ஒரு லைன் வருமே, இப்படி ஒரு கம்பேரிசன் வருமே, இப்படி எனக்கு மண்டைக்குள்ள அங்கங்க இருக்கு ரேண்டம். ஆனா எது எந்த பாட்டுன்னு மேப் ஆக மாட்டேங்குது. ஆனா இது எப்படி ஒரு இமேஜினேஷன் பாத்தீங்களா? நிழல்ங்கிறது வந்து நீ எப்பவுமே கூடவே இருக்கவே முடியாது, இருந்தா ஆகணும் கூடவே. பொய்யால நீ இருந்தா நிழலே எனக்கு தொலைவிடா அப்படிங்கிறாங்க. கண்ணன் வரும் வேலை பாட்டு. நீ இல்லாமல் நிழலும் எனக்கு தொலைவு. கரெக்ட் கரெக்ட். ஆமா. இப்படி நிழலே அடுத்து இன்னொன்னு வர பாருங்களேன். நிலம் போல் உன் மனம் விழுந்து கிடக்க, நிழல் போல் என் மனம் சரிந்து படுக்க. நீ நிலம், நீ விழுந்து கிடக்கிற, நான் நிழல் போல் என் மனம் சரிந்து படுக்க, இதயம் இரண்டும் கட்டிக்கொள்ள நான் கண்டேன். நிறைய பாட்டு வரும் தெரியுமா இவரோடது. இந்த பாட்டை முடிச்சு போலாம். இந்த பாட்டு வந்து நிஜமாவே பயங்கரமா இருந்துச்சு. எப்படின்னா சொல்றேன் பாருங்க. உன் விழி முதல் மொழி வரை முழுவதும் கவிதைகள். உன் உடம்புல உன் விழி முதல் மொழி வரை எல்லாமே கவிதை. அதுல அகம் எது புறம் எது புரிந்தது போல கனா கண்டேன். அதாவது அந்த பாட்டு வந்து, அதாவது எனக்கான பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கனவு கண்ட மாதிரி தானே. அப்படி ஒன்ன நான் வந்து என் கனவுல பாத்திருக்கேன். உன் விழி முதல் மொழி வரை கவிதைகளா இருக்குது. அந்த கவிதைகள் மூலம் நான் அகம்புறம் அப்படின்னா, அதுவும் வந்து சங்க இலக்கியங்கள் அகநானூறு புறநானூறு மட்டும் இல்லாம பொதுவாவே அகத்திணை புறத்திணைன்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அகத்திணைனா இந்த காதல் அது சம்பந்தமா பாடுறது, புறம்னா போர் அது சம்பந்தமா பாடுறது. சோ எல்லாமே கவிதைகள். அந்த கவிதைகளுக்குள்ள நாட் ஓன்லி அகம் புறம் எல்லாமே அந்த கவிதைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க. எடுத்துட்டாங்க. நாட் ஓன்லி டாமி ஆண்டி. உன் முடி முதல் அடிவரை முழுவதும் இனிமைகள், எல்லாமே இனிமை. அங்கேயே ஒரு ஸ்டாப் கொடுத்து ஒரு ஃபீல் பண்ணணும். முடி முதல் அடிவரை முழுவதும் இனிமைகள். ஆமா. சுவை எது சுகம் எது அறிந்தது போல கனா கண்டேன். மொத்த இங்க பாருங்க, உலகத்துல இருக்க எல்லா சுவையும் எல்லா சுகமும் என்னென்னங்கிறத உன் உடம்புல இருக்க இனிமைகள் வச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனவு கண்டேன். இது இப்படி ஒரு கனவு காண முடியுமா? வேற மாதிரி இருக்குமே. என் கனவுல வந்து இந்த அஃபரத்னு ஒருத்தர் யூடியூப் ஒரு பாத்தீங்களா, ட்ரீம்ஸ் பீ லைக் மை ட்ரீம்ஸ் பீ லைக் அப்படின்னு. நீங்க எங்க இருக்கீங்க, வாடகை குடுறா, அந்த மாதிரிதான். அது செமையா இருக்கும். அந்த இது இல்லடா, நீ கட்டி வச்சு என்ன கனவு பயங்கரமான ரிலேட்டபிள், பயங்கரங்க. நான் நினைச்சு பாத்துருச்சு ஒரு ரீல் அது. சரி, ஃபோக்கஸ்க்குள்ள வாங்க, கண்டென்ட்க்குள்ள வாங்க. ஓகே ஓகே ஓகே. இந்த பாட்டுல வந்து ஒரு முக்கியமான லைன். இது வந்து கருப்பழனியப்பனோட ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். டைரக்டர், ஒன் ஆஃப் தி டைரக்டர்ஸ் லைக் ராஜமுருகன் டு யுகபாரதிஸ் கருப்பழனி. அதுல வந்து கருப்பழனியப்பன் வந்து யுகபாரதி கிட்ட ரொம்ப இனிஷியல் சாங்ஸ் இது, ஃபர்ஸ்ட் சாங் தேர்ட் சாங் நினைக்கிறேன், 1 or 2 years அந்த மாதிரி வந்துரும். அப்போ வந்து கிண்டலா சொல்லி போல, கண்ணதாசன் மாதிரி என்ன பாட்டு எழுதுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு போல. இப்ப வந்து நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பாட்டு இருக்கு. இப்படி ஒரு லைன், அருமையான லைன், இந்த மாதிரி எல்லாம் எங்க எழுதுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு போல. சும்மா கிண்டல் சொல்லியிருக்காரு அவரு. இது அவர்கிட்டயே சொல்லாம இந்த பாட்டுல வச்சிருக்காரு பாருங்க. எதையோ என் வாய் சொல்ல தொடங்க, அதையே உன் வாய் சொல்லி அடங்க. அதானே நான் பேச நினைத்ததெல்லாம் நீ பேச வேண்டியதானே இது. உதடுகள் 4 ஒட்டிக்கொள்ள நான் கண்டேன்.
இவரு நிறைய இந்த இப்ப ரீசெண்டா ஸ்டேஜ் ஸ்பீக்கர்ஸ்ல இவரோட பாட்டா எப்படி எழுதணும் கதைகள்ல நிறைய சொல்லிருப்பாரு. அது எல்லாமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆமா, நல்லா ரொம்ப ஜாலியா பேசுறாரு, பயங்கரமா பேசுறாரு. ஆமா ஆமா ஆமா. காதல் பிசாசேக்கெல்லாம் ஒரு கதை சொல்லிருப்பாரு. வித்யாசாகர் மேல இருக்க வன்மத்தெல்லாம் கொட்டிருப்பாரு. வித்யாசாகரா லிங்குசாமியான்னு தெரியல, லிங்குசாமி மேலையான்னு தெரியல. வித்யாசாகர் அந்த பாட்டுல வந்து இந்த அன்பே இனியே கனியே அமுதே அப்படிலாம் எழுதக்கூடாது, எனக்கு எல்லாத்தையுமே புதுசா ஒண்ணு வேணும் அப்படின்னு இருக்காரு. அதான் வச்சுக்க பிசாசே அப்படின்னு. நீங்க நிழலை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. இல்ல, நீங்க கண்டென்ட் வேணா போயிருங்க. அடுத்து கண்டென்ட் போயிடலாம் தெரியுங்களா? நான் நீ கண்டென்ட் போனீங்க, நான் அதுல இருந்து வேற பாட்டுக்கு போவேன். அப்படி சுயநலவாதி. அதான் அந்த நான் இதை பாத்துக்கிட்டு இருக்கும்போது கண்டென்ட் பார்த்தேன்னு நிறைய பாட்டு வந்துச்சு. இப்ப இந்த கனா கண்டேன், அப்புறம் இதுல மதுரை படத்துல வர்ற கண்டேன் இன்னும் 2-3 பாட்டு எனக்கு டக்கு சைக்கால நிறைய வந்துட்டு இந்த மாதிரி கண்டேன் பார்த்தேன்லயே நிறைய பாட்டு இருந்துச்சு. இந்த கண்டென்ட்லயும் லைன் வந்து அதான் சூப்பரா இருக்கும். மேல் இமைகள் விரதம் இருக்க, கீழ் இமைகள் பசியில் துடிக்க, ஓகே, கால் விரலில் கலைகள் வசிக்க, கை விரலில் கலகம் பிறக்க. ஓகே. ஓ, நீ எந்த கண்டென்ட் சொன்ன? நீ அந்த கண்டென்ட் சொன்னியா? நீ எந்த கண்டென்ட் சொன்ன? இல்ல, இந்த காமெடி இருக்கும்ல, அதுக்காக சொல்றேன். இல்ல, நான் வேற கண்டென்ட் வச்சிருக்கேன், அதுக்காக சொன்னேன். அப்படியா? கண்டேன் காதலை, அதுவா? ஆமா, இது வந்து மதுரை. இது ஒரு லைனுங்க, பயங்கரமா இருந்துச்சு. பிள்ளை மொழி சொல்லை விட, பிள்ளை மொழி சொல்லு, அதாவது மழலை சொல்ல விட, ஒற்றை பனை கல்லை விட, ஒத்தப்பனை கல்லு தான் பயங்கர போதன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? சிங்கிள் மால்ட் அப்படிலாம் சொல்லுவாங்களே, சிங்கிள் மால்ட் தான் சொல்லுவாங்க. அது இது வேற நினைக்கிறேன், நம்ம சொல்லிக்குவோம். தெரியாம பேசக்கூடாது, தெரியாம பேச உத வாங்கி சாகாத அப்படின்னு. சரி, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பிள்ளை மொழி சொல்லை விட, ஒற்றை பனை கல்லை விட, போதை தரும் காதல் வர தொலைந்தேன். போதை தரும் காதல், ஒத்தப்பன கல்லை விட ஒரு போதை தர காதல் வந்திருக்குது. பயங்கரமா தெரியுது. பிள்ளை மொழி சொல்லும் ஒரு போதையாவும், அதை கொண்டு போய் ஒத்த மரப்பான கல் கூட, எனக்கு அந்த லேட்டர் காதலை கம்பேர் பண்ணதை விட இந்த பிள்ளை மொழி சொல்லையும் ஒத்தப்பன கல்லையும் அதுதான் சூப்பரா இருக்கு. வேற மாதிரி போதையில வேற மாதிரி எழுதி வச்சிருக்காருங்க. போதை, சாராயம், சாராயத்தில் ஏது போதை, அதுவும் இவருதான். அப்புறம் வந்து அம்மாடி அவ பாதம் பட்டா பாறை பூவாகும், அப்பாடி அவ கையு பட்டா நீரு சாராயம். செம. ஆமா, நம்ம இப்ப போனது ஃபுல்லாவே இந்த மாதிரி சாங்ஸா போயிட்டோம்ல, லைக் மெலடியா போயிட்டோம்ல. நிறைய இந்த ஃபோக்கான ஒரு மாதிரி பெப்பியான பாட்டும் சூப்பரா எழுதிருப்பாரு நிறைய. ஆமா, கரெக்ட். நடுல இது மட்டும் சொல்லிடுறேன், இந்த பிள்ளை மொழி சொன்னல, ஆமா, அது வந்து சிமிலரா ஒரு இதுல வரும். இந்த கண்ணம்மா பாட்டு இருக்குல்ல, செம்பருத்தி பூவை போல சிநேகமான வாய்மொழி, செல்லம் கொஞ்ச கோடை கூட ஆகிடாதோ மார்கழி. அதுக்கப்புறம் தான் அந்த பால் நிலா உன் கையிலே சோறாகி போகுது, வானவில் நீ சூடிட மேலாடையாகுது. இது வந்து குழந்தைய பாடுற மாதிரி வரும். அடுத்து வந்து உன்னுடைய கோலம் நீ காண கோவில் நீங்கும் சாமியே. இந்த ஒரு லைன் இததான் சொல்ல வந்தேன். அப்படியா? இல்ல, இந்த இப்படி ஒரு லைனு உன்னை பாக்குறதுக்காக கோயில் நீங்கும் சாமி அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு இமேஜினேஷன். இது நான் எங்கேயுமே பார்த்ததே இல்ல. பாரதிய ஒரு சாயலை பாட்டாக மாற்றுவான் அப்படிங்கறதெல்லாம் கூட எழுதிடலாம், நிறைய பேர் எழுதிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு இப்ப இளையராஜாவோட ரெஃபரன்ஸ் மாதிரி தான் பாரதி ரெஃபரன்ஸ். பாரதி பேரே யுகபாரதி தான் வச்சிருக்காரு. பேரே ஆமா, அதுக்குதான் வச்சிருக்காரு. ஆமா, இந்த கண்ணம்மா பாட்டு வந்துட்டு அந்த 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 சீனும் அகைன் வந்துட்டு அந்த அந்த பொண்ணுக்கும் இவனை பிடிக்கும், அந்த அந்த சின்ன பையனை பிடிக்கும், அவனுக்கும் அவங்கள அந்த பொண்ணை பிடிக்கும்ல. சோ அப்போ இந்த பாட்டு 2 பேருக்குமே பொருந்தும். கரெக்ட். ஆமா, யார பார்த்து பாடுறாங்கன்னே கெஸ் பண்ண முடியாது, ஆனா 2க்குமே பொருந்தும். கரெக்ட். அந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். அந்த குழந்தைய கொஞ்சம் மாதிரியே தான் 2 பேரையுமே சொல்ற மாதிரி இருக்கும். கரெக்ட். மழைய பத்தி ஒரு பாட்டு. ஓகே, சூப்பர். இது ரொம்ப பெரிய கஷ்டமானதெல்லாம் இல்ல, இப்படி சொல்றதுனால ரொம்ப சாதாரணமா தெரிஞ்ச பாட்டு தான். ஆனாலும் நான் வரியில இருந்து போறேன். வாசல் வந்து வாரி தந்த வள்ளல் என்று பாடி செல்லவா. ஆஹா.
மூடும் கண்ணை மோதும் உன்னை பிள்ளை என்று ஏந்திக் கொள்ள. செம. மூடும் கண்ணை, கண்ணை மூடி இருக்க கண்ணை ஒரு குழந்தை மட்டும்தான் வந்து நீ கண்ணை மூடி இருக்கன்னு சொல்லி உன்னை கண்ணை திறக்க வந்து அப்படி தொடும். இது அந்த இது நம்ம வார்த்தையா சொல்றத தாண்டி அந்த குழந்தை தொடுதல், குழந்தையோட தொடுதல்ங்கிறதே ஒரு ஃபீல்ல கண்ணுல. இல்ல எனக்கு இவரோட இமேஜினேஷன் நினைச்சு பார்த்தா பொறாமையா இருக்குது. இவர் ஒண்ணு கவிஞர்கள்னாலே எப்படி அதை ஒரு அந்த மொமெண்ட்ல இருந்தா அந்த குழந்தை வந்து கண்ணை தொடுறத வந்து இமேஜின் பண்ணி மழையும் குழந்தை தவிர நிஜமா எனக்கு தெரிஞ்சு வேற எதுவுமே வந்து அந்த கண்ணுல வந்து நீங்க மூடி இருக்கப்படாது. ஏன்னா மத்த நேரத்துல அவன் கண்ணு திறந்தே தான் இருக்கும். கரெக்டா? தூங்கி இருக்கப்போ மத்தவங்க யாரும் அடிக்க மாட்டாங்க கண்ணுல, குழந்தை மட்டும் யாரும் தொட மாட்டாங்க. மழை வந்து நீங்க மூடி இருந்தாலும் கரெக்டா உங்க கண்ணுல பட்டுதான் ஆகும். பயங்கரம். இது செம்மையா இருக்கும். மூடும் கண்ணை மோதும் உன்னை பிள்ளை என்று ஏந்திக் கொள்ளவா. வேற மாதிரி. இந்த பாட்டும் கிட்டத்தட்ட எப்படி இருக்கும்னா மழைய பத்தி தான் பாடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுலயும் அகைன் அந்த ஒரு லவ் கன்வே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி ரொம்ப சட்டிலா ஒரு லவ் கன்வே ஆயிட்டு இருக்கும் ஒருத்தருக்கு. என்ன பாட்டுன்னு தெரிஞ்சிருக்கும். என்னை கொஞ்ச வாமலைன்னு ஆதி படத்துல ஒரு பாட்டு இருக்கும். ஒரு அருமையான பாடல். நீங்க மலையை பத்தி பாடினதால நான் மலையில நினைச்சிருக்கேன். காக்கா குருவி கூட்டம் போட்டு நம்ம கதைய பேச, மேகம் கேட்டு ஏங்குதே மழை ஓங்குதே. காக்கா குருவி எல்லாம் சேர்ந்து நம்ம கதையை பேசுது, கூட்டம் போட்டு பேசுது. மேகம் வந்து அதை கேட்டு ஏங்குது, அது கேட்டதுனால மழை ஓங்குது. ஓ, உடம்பு நானும் உள்ள வந்து கலந்துக்கிறேனா மேகம் அந்த மாதிரியா? இல்ல, நம்ம கதையை கேட்டு அழுகுது, நம்ம கதையை கேட்டு மேகம் அழுகுது. நம்ம கதையை வந்து காக்காவும் குருவியும் பேசுது. டைரக்டா மேகத்துக்கு தெரியல, ஆனா காக்கா குருவி பேசுறது மூலமா மேகத்துக்கு தெரியுது, கேட்டு மழை பெய்யுது. ஆமா. உடம்பெடுத்து தீ கொளுத்து உயிர் எரிய நனைஞ்சே கிடப்போம். உயிர் எரியும். உடம்பெடுத்து தீ கொளுத்து உயிர் எரிய நனைஞ்சே கிடப்போம். உயிர் எரிய நனைஞ்சு கிடப்போம். நனைகிறப்ப எப்படி எரிய முடியும்? ஆனா உயிர் எரியறப்ப நனைஞ்சு கிடக்க முடியும். நனைஞ்சு கிடக்கும். தெரியல என்ன பாட்டுன்னு. தட்டான். அடாடா, ஆமாடா, தட்டான்ல. ஆமா, சூப்பர். இதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டான்ஸால ஒண்ணு வரும். அந்த மேல் பாடுற மாதிரி வரும். செந்தணலா நெஞ்சிருக்க உன் நினைப்பே தூரல் அடிக்கும். இவன் அந்த படத்துல அதான் அகைன் ஒரு என்ன சொல்றது, எல்லாருக்கும் உரிமை ரைட்ஸ் போராடி அப்படி அந்த ஊர் மக்களுக்காக அப்படி இருக்கிற ஒருத்தன். அவன் வந்து எப்பயுமே ஒரு மாதிரி என் நெஞ்சு எப்பயுமே தணலா இருக்க, அதுல உன் நினைப்பு வந்து தூரல் அடிக்கும். ஊர் நிழலா நான் இருக்க என் நெசமே நீதான் அடின்னு வரும். நான் போற வர்ற பாதையில நெருஞ்சி முள்ள ஒதுக்கும் ஓம் பார்வை. நெருஞ்சி எப்படி இல்ல நான் போற வர பாதையில ஃபுல்லா நெருஞ்சி முள்ளா இருக்குது. அப்கோர்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ஊருக்காக இது பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாம் கஷ்டமா இருக்குது. ஆனா உன்னோட பார்வை மட்டும் எனக்கு போதும், அங்க இருக்க நெருஞ்சி முள்ளா எனக்கு விலக்கி விட்டுருது அப்படிங்கிறது உச்சம், அல்டிமேட். இப்ப இந்த ஊர் நிழல், நான் ஊருக்கே நான் நிழல். இந்த இடத்துல நிழல்ங்கிறது வந்து ஷேடு அந்த மாதிரி வருது. அந்த ஊருக்கு நான் நிழலா இருக்கேன், ஆனா நான் நான் நிழலா இருக்கும் போது நீதான் என்னோட நெஜம் அப்படின்ற அந்த கம்பேரிசன். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த நெருஞ்சி முள் நம்ம அகைன் பேசின மாதிரி அந்த நேட்டிவ் இந்த பாட்டுல வரும். மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. அதுலயும் இந்த மாதிரி அந்த பாட்டு ஒரு மாதிரி அகைன் அது வந்துட்டு இது பயங்கரமான கம்பேரிசனா, ரொம்ப பிளாட்டரியான கம்பேரிசனா இல்ல. ஆனா அந்த பாட்டை கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆமா செம்மையா இருக்கும். ஆமா, சூப்பரா இருக்கும். இவரது இந்த இப்ப நீங்க போன பாட்டு சொன்னீங்கல்ல, இந்த தட்டா இருக்குல்ல, அந்த நம்ம சொன்ன லைன் வந்து இந்த காம் அம்பிட் கையாசம் சொல்லுவாங்கல்ல, லைக் ஃபுல்லா சுத்தி கையாசா இருக்குது, ஆனா நீ வந்து காம்னஸ் அப்படின்னு இருக்குல்ல. இதுக்கு ஒரு லைன் எழுதிருக்காருங்க வேற ஒரு பாட்டுல. தீ பற்றி கொண்ட காற்றில் பாடல் நீ. தீ பற்றி கொண்ட காட்டுல ஒருத்தர் எப்படிங்க பாடலை பத்தி யோசிக்க முடியும்? இல்ல அந்த பாடலை பத்தி எப்படிங்க யோசிச்சிருக்காரு? முடியல, யோசிக்க முடியல.
எப்பயுமே நம்ம சொல்ற மாதிரிதான், நம்ம லிரிக்க அப்படி கடந்து கேட்டுட்டு கேட்டுட்டு கடந்து போறது வேற. அதுக்கு அதுதான் அந்த மொமெண்ட்ல இருக்கிறது போல. இப்போ ஒரு 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 என்ன சொல்றது, நம்ம சொன்ன மாதிரி குழந்தை கண்ணுல முட்டுறதும் மழை தண்ணி கண்ணு மேல படுறதையும் கம்பேர் பண்ணணும்னா பண்ண முடியும்னா இந்த மொமெண்ட்ல தான் பண்ண முடியும். ஆமா ஆமா. இதுல இந்த இதுலயே உள்ளங்கை வெள்ளமே அப்படின்னு ஒரு லைன் வரும், பாத்திருக்கீங்களா? உள்ளங்கையில இருக்க வெள்ளம், நீ வெள்ளம்னு நல்லா இருக்குல்ல சொல்றது இல்ல, வெள்ளம்னு சொல்றது ஓகே, செல்லமே செல்லமே உள்ளங்கை வெள்ளமே அப்படிங்கிறது, அந்த நீ உள்ளங்கையில் இருக்க வெள்ளம் நீ எனக்கு இருக்க, நீ என்னோடதுதான், என் கையில இருக்க, அது வேற அந்த மாதிரி. சூப்பர். அந்த பாட்டு அது ஒரு ஆமா சூப்பர் பாட்டை டச் பண்ணிருக்கீங்கல்ல, அதையும். ஆமா, அதுல துள்ளும் பாட்டிலே எழும் விசை என்னை மீட்டுது அப்படின்னு இருக்கும். இதுல எனக்கு வந்து நீ இருக்கிறதுனால ஒரு ஒரு பயங்கர எனர்ஜெட்டிக்கா ஒரு சாங் இருக்குது. என்னோட லைஃபே வந்து ஒரு ஒரு மியூசிக்கா ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங்கா இருக்குது. அந்த பாட்டு ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது. அந்த பாட்டுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு. அந்த துள்ளும் பாட்டிலே எழும் விசை, விசைனா ஃபோர்ஸ் இல்ல, விசை என்னை மீட்டுது. அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நீங்க மீட்ட முடியும், வீணையை தான் மீட்ட முடியும். நானே ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆயிடுறேன். சோ நீங்க வந்து ஒன்னால வந்து நானே இசையாகிறேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மீட்டுறதுக்கான எனர்ஜி வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு துள்ளும் பாட்டுல வர்ற பாட்டுல அதுல இருந்து வர்ற இசை வந்து என்னைய மீட்டுதுங்கிறது. ஆனா அந்த 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 விசையை கொடுக்கறது நீதான், அந்த துள்ளும் பாடலை கொடுக்கறது நீதான் அப்படிங்கிற மாதிரி. நீதான். கரெக்ட் கரெக்ட். சூப்பர். உன்னை நீ தந்ததால் முள்ளெல்லாம் முல்லைத்தேனே. முல்லைத்தேனே. ஆடாடாடாடா. அதுக்கு அதே இல்லையே, பக்கம் நீ வந்ததால் திக்கெல்லாம் வெள்ளி மீனே. ஆக்சுவலா இது வெள்ளி மீன் அப்படின்னு நான் வெள்ளி மீன் வந்து நான் முன்னாடி வந்து சும்மா விண்மீன் தான் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வெள்ளி மீன்ங்கிறது வீனஸ் தான் சொல்றாங்க. வீனஸ். அதாவது வீனஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, எய்தர் ஈவினிங்ல வரும் இல்ல ஏர்லி மார்னிங்ல வரும், சொல்லுவாங்க, விடிவெளி தான் சொல்லுவாங்க. மெயினா வந்து அந்த வீனஸ் வந்து மார்னிங் கூட தான் ஆட்ரிபியூட் பண்ணுவாங்க இதுல. அதாவது வெள்ளி மீன் அப்படிங்கறது வந்து ஒரு பிரைட்னஸ் இல்ல வந்து ஒரு ஒரு விடியலுக்காக ஒரு அர்த்தமா சொல்றாங்க. ஆமா ஆமா. இல்ல பக்கம் நீ வந்ததால் திக்கெல்லாம் வெள்ளி மீன், நான் எந்த பக்கம் பார்த்தாலும் நீ விடியலா தான் இருக்க, எல்லா இடத்துலயும் விடியல், என்னோட விடியல். ஆமா ஆமா செம. இப்ப நீங்க விடியலுக்கு வந்த உடனே எனக்கு இன்னொன்னு ஞாபகம் வந்துச்சு. ஸ்டாலின் கிட்ட போயிட்டீங்களா? ஸ்டாலின் கிட்ட போனீங்க, நான் எங்க போனேன்? ஓ உதயமா வீடு. ஓ ஆமா அடைய மறந்து. சாரி. உருவாக்கினாய் அதிகாலையை, ஆகவே ஆகவே என் வாழ்வின் மோட்சமே. ஐயோ செமையானது இந்த பாட்டு. அதான் இந்த பாட்டுக்கு அப்பயே வந்தோம், அப்புறம் தாண்டி போயிட்டோம்னு நினைக்கிறேன். என்னது இரசுமா சொன்னோம். ஆமா. இனிமேல் நமது இதழ்கள் இணைந்து சிரிக்கும் ஓசை கேட்குமே. இந்த லைன் வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு லைன். இனிமேல் நம்ம இதழ்கள் இணைந்து சிரிக்கும், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சிரிக்கிற ஓசை கேட்குமேனா, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சுட்டாங்க, ஒரு இடத்துல இருக்கோங்கிற அந்த ஃபீல நீங்க எப்படி வேணா சொல்லலாம், நீங்க பக்கத்துல இருக்க அப்படி எதை வேணா சொல்லலாம். ஆனா நம்ம இதழ்கள் சேர்ந்து சிரிக்கிற ஓசை கேட்குங்கிறது வந்து ஒரு அந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு பயங்கரமான, ரொம்ப நாளா ஒண்ணுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம், நம்ம சேரவே முடியாதுன்னு ஒண்ணு இருக்கும், அப்ப நம்ம சேர்ந்து சிரிக்கிற ஓசை கேக்குதுங்கிறது எனக்கு அது அவ்வளவு பெரிய ஃபீல். பயங்கரம். நெடுநாள் நிலவும் நிலவின், இது ஒரு சூப்பர். நெடுநாள் 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 நிலவும் நிலவின் களங்கம் தொடச்சிடலாங்க. ஆனா நெடுநாள் நிலவுன்னு நெடுநாள் நிலவின் களங்கம், அந்த களங்கம் அங்க இருக்கு. அந்த லைன் சொல்லுமா, நெடுநாள் நிலவும் நிலவின் களங்கம் துடைக்க கைகள் கோர்க்குமே. இங்க நிலவுல களங்கம் இருக்குங்கிறது ஒண்ணு, அது நெடுநாளா இருக்குங்கிறது ஒண்ணு, அதை துடைக்கிறதுக்கு கை கோர்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து துடைப்போங்கிறது தான். அது இருக்க போகுதுங்கிறது ஒண்ணு, ஆனா நம்ம துடைப்போம். ஆமா, நம்ம ரெண்டு பேரும் துடைப்போம். நெடுநாள் நிலவும் நிலவின். நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல. நிலவும் நிலவினே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, அதுக்கு அதுக்கு என்ன டெக்னிக்கல் வந்து தெரியல, பட் அது ஒரு மாதிரி அழகா இருக்குல்ல. கைகள் கோர்க்குமே, உருவாக்கினாய் அதிகாலையை, ஆகவே நீ என் வாழ்வின் மோட்சமே. மோட்சம். எனதுயிரே எனதுயிரே. எனக்கு ஆக்சுவலா அந்த எனதுயிரேன்ற வார்த்தையே பிடிக்கும். அது ரொம்ப சிம்பிள் வார்த்தையா இருக்கலாம், பட் ஒரு மாதிரி இந்த பாட்டா கேட்கும் போது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அது எனக்கெனவே நீ கிடைத்தாய், எனதுறவே எனதுறவே, கடவுளை நீ முளைத்தாய். முளைத்தாய்.
நெடுஞ்சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே, வரும் நாட்களே தரும் பூக்களே, நீளுமே காதல் காதல் வாசமே. அப்பப்பா நைஸ். கடவுள் கடவுளுக்கு எனக்கு இந்த ஜெய்பீம் படத்துல இருக்கிற கடவுள் பொல்லாத உலகத்தில் என்ற பாட்டு வந்து எனக்கு பயங்கரமா பிடிக்கும். பயங்கரம். அதுல எனக்கு என்னை ஃபர்ஸ்ட் கேட்ச் பண்ணது வந்து அந்த பாட்டுல வந்துட்டு ஷானோட வாய்ஸ். உலகத்தில் என்னை படைத்தான் எல்லாம் பண்ற அந்த நான் ஷான் வாய்ஸுக்கு பயங்கர ஃபேன். ஆனா அதான் ஒரு அன்பாப்புலர் ஒப்பீனியன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஆரம்பத்துல அவர் வந்த புதுசுல எல்லாம் மேபி அந்த ஒரு வாய்ஸ் வந்து மாதிரி ட்ராக்கடா இருக்கும்ல, அது வந்து ஒரு சிங்கரான வாய்ஸாவே. ஆனா யோசிச்சு பார்த்தா இப்போ இளையராஜா வாய்ஸ், ஷான் வாய்ஸ், இது எல்லாமே அந்த ஒரு யுவன் வாய்ஸ், தனுஷ் வாய்ஸ், ஒரு ரஹ்மான் வாய்ஸ், கரெக்ட், சூப்பரா இருக்கும். அதுல இவருக்கு அந்த ஹை ரேஞ்ச் வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி தான் பாடுவாரு. ஆனா அந்த கண்ணீரே வழித்துணையா அது அப்படி அந்த பாட்டு ஃபர்ஸ்ட் லிரிக்கல் வீடியோ வந்தப்ப அவர் அந்த பாடுற வீடியோ விஷுவல் அதுல வரும், தொண்டை வடைக்க பாடுவாப்ல. ஆனா அந்த அந்த சவுண்ட் ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டை முதல்ல உள்ள எழுத்தது வந்து ஷான் வாய்ஸ் தான். இதுல இந்த லிரிக்கா எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த படத்துல ஜெய்பீம் படம் அந்த டைரக்டரும் சரி, லைக் அந்த கம்யூனிசம் ஒட்டிதான் இந்த உள்ள போராட்டம் நடக்கும். இவங்க எல்லாருமே கடவுள் மறுப்பாளர்கள் தான். இத்தனை பேரும் சேர்ந்து ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு கடவுள் தான் பிடி. இந்த சொல்லுவாங்கல்ல, நான் வந்துட்டு எனக்கு யாருமே இல்ல, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு ஏதோ ஒண்ணு நம்பி எனக்கு பிடிச்சுக்க ஒண்ணு வேணும், அது கடவுளாதான் இருக்க முடியும் இருக்கக்கூடிய நிலைமையில இருக்கிற ஒரு அம்மா அவங்களுடைய கணவரை தேடுறதுக்கு தான் இந்த கதையே போகுது. அவங்க பாடுற பாட்டு இந்த கோலவிலியம்மா அந்த மாதிரி மூடுன்னு வச்சுக்கல, ஒரு தாலிவரம் கேட்டு தாயம்மா மூடுதான். ஆனா அத வந்துட்டு பிச்சை கேட்க மாட்டாங்க. உனக்கெல்லாம் ஏதாவது இருக்கா எனக்கு அந்த இன்னொரு இப்ப நீங்க இலக்கிய ரெஃபரன்ஸ்ல சொன்னீங்கல்ல, எனக்கு இந்த பாட்டு இருக்குல்ல, இந்த பாட்டை ஒரே திருக்குறள் வரும், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தெய்வத்த கூலி தரும் இருக்குல்ல, அந்த திருக்குறள் தான் இந்த பாட்டு. இது எப்படி இருக்குன்னா அதான் கெஞ்சுற மாதிரிதான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா அந்த சாடுறது அப்படின்றவாங்கல்ல, கோபமா கேட்கறது திட்டுறது அந்த மாதிரிதான் இருக்கும் இந்த பாட்டு. இந்த பொல்லாத உலகத்திலே ஏன் என்னை படைத்தாய் இறைவா, வலி தாங்காமல் கதரும் கதறல் உனக்கே கேட்கவில்லையா. இது கூட ஓகே. 8 திக்கோடும் இருப்பவன் நீ எங்கு போய் தொலைந்தாய் இறைவா, எல்லா பக்கம் இருப்ப, இப்ப எங்க போன. அடுத்த கரும் கல்லான உனை நான் பொழுதும் தொழுதேன் போதவில்லையா. நீ ஏன் வெறும் கல்லுதான், உன்னை உட்கார்ந்து நான் ஃபுல் டைம் கும்பிட்டேன், அது உனக்கு பத்தலையா. வாடி வதங்கும் ஏழையை நீயும் வதைத்தால் ஆகுமா, கோடி விளக்கை ஏற்றி நீ ஊதி அணைத்தால் நியாயமா. கண்ணீரே வழித்துணையா, நின்றேனே இது விதியா, எல்லாமே தெரிந்தவன் நீ காப்பாற்ற மனம் இல்லையா. அப்ப நீ எனக்கு உன்னை இவ்வளவு நாள் நீ வந்து கல்லுன்னு தெரிஞ்சு உன்னை நான் கும்பிட்டேன், எல்லா பக்கமும் இருக்கன்னு சொல்ற, இப்ப எங்க போயிட்டேன்னு தெரியல, இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உனக்கு தெரியுது இல்ல, எல்லாம் தெரியும்ல உனக்கு, ஏன் இப்ப காப்பாத்தணும்னு உனக்கு மனசு வரலையா. அந்த மாதிரி அந்த நான் சொன்ன மாதிரி அந்த கடவுளை வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கும். அதான் இதுல அந்த நான் சொன்ன அந்த தெய்வத்தான் ஆகாத நின்னுன்றது என்ன மூடுனா, வரம் தாராமல் நீ போனால் என்ன, சோறாமல் போரிடுவேன், என்ன ஆனாலுமே ஓயாமலே என் பாதை நான் தொடர்வேனே. இன்னும் நிறைய இருக்கும், ஃபுல் பாட்டுமே ஒரு மாதிரி இதே மூட்ல இருக்கும், நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அதுல அதான் எனக்கு வந்து அந்த ஷானோட இத பத்தி பேசுனா என்ன பண்ணாலும் எனக்கு அந்த வாய்ஸ் பேக்ரவுண்ட்ல ஓடிட்டே இருக்குது. ஆமா, செமையான ஒரு இதுல. ஆமா, இதுலயே செண்டுமல்லி பாட்டும் செம்மையா இருக்கும். அதுலயும் கடவுள் ஒண்ணு வரும், நெஞ்சனா கிழிச்சா அங்க நீ இருப்ப, கந்தல் சேலையிலும் தங்கமா ஜொலிப்ப. பாவர்ட்டி எல்லாம் எனக்கு மேட்டர் கிடையாது, நீயே வந்து தங்கமா ஜொலிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு
அட உனை விட ஒரு புனிதம் ஏது உலகிலே, கடவுளின் நிறம் தெரிந்திடாதோ கனவிலே. கடவுளின் நிறம் அப்படிங்கிறது யாரும் இது வரைக்கும் நான் பேசின மாதிரி சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. கடவுளின் நிறம் தெரிந்திடாதோ கனவிலே. உன் கூட நான் வாழ்றது கடவுளின் நிறத்தை காட்டிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு செமையா இருக்கும். சூப்பர். இன்னும் ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பாட்டு, இதுவும் ரொம்ப அண்டர் ரேட்டட் சாங் தான். ஏன் அண்டர் ரேட்டட் சத்தியமா புரியல, ஆனா சொல்றேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. ஓகேவா? நீங்க ஆல்ரெடி சொன்ன ஒரு மேஜர் காம்பினேஷன்ல தான் இதுவும் வருது. வைரத்துல தோடு செஞ்சு போட்டுக்கொள்ள வேணாமே, வைரமா நீயும் சேர நகையும் நட்டும் பொய்தானே. ஓகேவா? வைரத்தில் தோடு செஞ்சு போட்டுக்கொள்ள வேணாமே, வைரமா நீயும் சேர நகையும் நட்டும் பொய்தானே. வேர்வையில நூல் எடுத்து சேல நெஞ்சு நான் தருவேன், வெக்கப்பட்டு நீ சிரிச்சா கட்டிக்குவேன். வேர்வையில நூல் எடுத்து நான் செஞ்சு தரேன், நீ வெக்கப்பட்டு சிரிச்சா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், கட்டிக்குவேன். அடுத்த லைன் தான் உச்சம் நினைக்கிறேன், ஐன்னு நினைக்கிறேன். இது அந்த பொண்ணு பாடுறாங்க. கூடி களைஞ்ச பிறகும் என் பாசம் ஊறுதே, கூடி களைஞ்ச பிறகும் என் பாசம் ஊறுதே, ஏறு வெயில போல சந்தோஷம் கூடுது. இந்த கூடி களைஞ்ச பிறகும் என் பாசம் ஊறுதேங்கிறது நீங்க இதுல பாத்திருப்பீங்க, சுத்தி வந்திகளை பாத்திருப்பீங்க. உங்க தேவை தீர்ந்ததும் அவங்க வந்து எக்ஸ்பெக்டேஷனா சொல்லுவாங்க, உங்க தேவை முடிஞ்சதும் போர்வை பத்தி உறங்காதீங்க அப்படின்னு வரும். இதுல வந்து கூடி களைஞ்ச பிறகும் உன் பாசம் ஊறுதே அப்படிங்கிறது அவங்க வந்து அது இங்க லிவ் பண்ணி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது செமையா இருக்கும். கரெக்ட். இதே இடத்து இது சுப்பமா பாட்டுலயே வந்துச்சுங்க. அப்படியா? ஞாபகம் இல்ல. சேவை முடிந்த பின்னும் சேர்த்தே அணைத்தபடி செவிகள் வருடி கொண்டு தூங்க விடாதேன்னு வரும். அடுத்து சொல்றேன், இதுலயே கேளுங்க. லாஸ்ட் ஒரு ஹை வரும் இதுல, ஆனா சொல்றேன். மாசம் சில போனதுமே மாணிக்கமா ரெட்ட புல்ல, கல்யாணம் ஆயிருச்சு, மாசம் சில போனதுமே மாணிக்கமா ரெட்ட புல்ல, ஒன்னாணி பெற்று தந்தா மறுத்து வச்சு பில்லு மிச்சம். இது வந்து யோசிக்க மாட்டாங்க, ஜெனரல் நம்ம எல்லாம் யோசிக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அதாவது ரெட்டப்புள்ளைய பெற்று தந்தா மறுத்து வச்சு பில்லு மிச்சம் அப்படிங்கிறது அவங்க அந்த ஏழ்மையில இருக்கவங்களாலதான், அந்த ஏழ்மையில இருக்கவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அது சொல்ற மாதிரி. அவங்க ரொம்ப அந்த படம் பாத்துருப்பீங்களான்னு தெரியல, அவங்களுக்கு வந்து இந்த குடிசையே ரொம்ப கஷ்டம் வருவாங்க. அந்த பாத்ரூம் இல்லாம இருக்கிறது ஜோக்கர். என்ன பாட்டு சொல்லலையே அவங்க கிட்ட, மறந்துட்டேன். ஓகே, இது ஒண்ணு. பெத்தெடுத்த பிள்ளைகளை ரத்தினம் போல் ஆக்கணுமே, டைமண்ட் மாதிரி ஆக்கணும், இங்கிலீஷ் படிக்க வச்சு ஏரோப்ளேன்ல ஏத்தணுமே. இது ஒரு கனவு, இது ஒரு ஒருத்தவங்களோட கனவு அடியில் இருக்காரு. அங்கங்க பேச்சு வழக்குல இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய வரும். கரெக்ட். இவரோட பாட்டுல பியூர் தமிழ் லிரிக்ஸா போயிட்டே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. அங்க நடுவுல ஒண்ணு அதுவும் தமிழ் வழக்கத்துக்கு வந்த ஒரு இங்கிலீஷ் வார்த்தையா இருக்கும். ஆமா, கரெக்ட். கொனையா சேர்ந்து இருந்தா நள்ளிரவு வெள்ளி வரும். நான் அப்ப சொன்னேன் பாத்தீங்களா, வெள்ளி. இதுல என்னன்னா, வீனஸ் வந்து நைட்ல தெரியவே தெரியாது, வெள்ளி வந்து நைட்ல தெரியவே தெரியாது. துணையா சேர்ந்து இருந்தா நள்ளிரவுல கூட வெள்ளி வரும் அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான இமேஜினேஷன். சூப்பர். தும்மலிடும் சத்தத்துக்கே சாமி வரும், தும்மலிடும் சத்தத்துக்கே சாமி வரும். ஏதோ நடந்துச்சுன்னு சொல்லி சாமி வருது. வாழ வேணும் நாம மழை காத்து பூமியா, மழை காத்து அடிக்கிற பூமியா நம்ம வாழணும். ஆசை தீர வாழ்ந்தா மறுஜென்மம் தேவையா. இதுதான் ஹை. ஆசை தீர வாழ்ந்தா நமக்கு எதுக்கு மறுஜென்மம், வாழ்றத அப்படி வாழ்றோம், இதுக்கு மேல நமக்கு எதுவும் மறுஜென்மம் தேவையில்லை அப்படிங்கிறது. பாட்டு செம்மையா இருக்கும். ஓல ஓல குடிசைகள்னு ஒரு பாட்டு பயங்கரமா இருக்கும். ஆமா, இது ராஜமுருகன். கரெக்ட், ராஜமுருகன். மழை காத்தா நீ சுத்தி அடிச்ச, அதுவும் இவர்தான் நினைக்கிறேன். நிஜமாவா? தெரியுமா அந்த பாட்டு? கேட்டீங்களா? இல்ல, ஞாபகம் இல்ல. நெஞ்சுக்குள்ள மின்னல் அடிக்குதடி அப்படின்னு வருவோம். இந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேடா அப்படி. இது வந்து விமலும் பிரியா ஆனந்தும் நடிச்ச ஒரு படம். எனக்கு இந்த பாட்டு ஏன் ஞாபகத்துல இருக்கு, எதுக்கு என் வாயில வருது கூட எனக்கு தெரியாது. ஆனா இது அவர்தான், யுகபாரதி தான் இது. ஓகே ஓகே. அடுத்து ஒண்ணு வரேன் பாருங்க. இது வந்து ஒரு ஹோப் சாங்கு. ஆனா இது ஹோப் சாங்னு எனக்கு தெரியவே தெரியல. இதனால கேட்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். சொல்றேன் என்ன பாட்டுன்னு சொல்லுங்க பாக்கலாம். பசி மறக்கும் நாள் பிறக்கும் வழி மறந்தே நீ கொண்டாடு. ஓகேவா? இந்த லைன் வந்து நம்ம வந்து இந்த பாட்டா கேட்கிறப்ப அந்த ஃபீலுக்கு, இந்த விஷுவல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பாக்குறப்ப இது வந்து ஓகே, இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு
ஆக்சுவலி லவ் கிடையாது, ஆனா ஒரு லவ் ஃபீலிங்க்கு வர்ற பாட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த லைன் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பனங்கருக்கும் பால் சுரக்கும் அதை நினைச்சே நீ கொண்டாடு, பனங்கருக்குலே பால் சுரக்கும் அதை நினைச்சு கொண்டாடு, பசி மறக்கும் நாள் பிறக்கும் வழி மறந்தே நீ கூத்தாடு. ஆனா அவங்களுக்கு வந்து பசி இருக்குது, பசி மறக்கிற அளவுக்கு ஒரு நாளுக்கு வெயிட் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான சிச்சுவேஷன். ஆனா இந்த இடத்துல ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு இது கொடுக்குறாங்க, அப்படி ஒரு நாள் வரும், வழி மறந்து நீ இப்ப கொண்டாடு அப்படிங்கிறாங்க. பாட்டு தெரிஞ்சுக்கணும் நேரத்துக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த லைன்ல இன்னும் கொஞ்ச நேரம் அப்படி நின்னுட்டு அந்த பசி மறக்கும் நாள் பிறக்கும் அப்படிங்கிற இடத்துல நின்னுட்டு இருக்கேன் கொஞ்ச நேரம். இவங்க விஷுவல்ஸ் பாருங்களேன், இமேஜினேஷன் விஷுவல்ஸ் எல்லாம் பாருங்களேன். அடுத்த லைன் சொல்றேன் பாருங்களேன், ஒத்தையில போகும் வெட்ட வெளி மேகம். நீங்க இதை பாத்தீங்களான்னு தெரியல, ஒரு ஃபுல் கிளவுட்ல எந்த எதுவுமே இருக்காது, ஒரே ஒரு மேகம் இருக்கும். இந்த விஷுவல வந்து எடுத்து உள்ள வச்சுக்காருப்பாங்களே, ஒத்தையில போகும் வெட்டவெளி மேகம் வெட்ட எடுத்து பாடாதோ ரெக்க விரிச்சு, அந்த மேகத்துக்கு ரெக்க கொடுத்து அது ஒரு இசை கொடுக்குற மாதிரி ஒரு இமேஜினேஷன். சித்தெரும்பு போடும் நட்சத்திர கோலம், அதாவது இப்ப அரிசி மாவுலையோ இல்ல வந்து ஏதோ கோல மாவுலையோ எறும்பு ஊந்து போச்சு வச்சுக்கீங்களேன், அது ஒரு ட்ராக் போட்டே போகும். சித்தெரும்பு போடும் நட்சத்திர கோலம் சொல்லெடுத்து வீசாதோ ஒன்னு ரசிச்சு. சூப்பர். நிறைய இந்த மாதிரி ஹோப் கொடுக்கிற பாட்டுகள் நிறைய எழுதிருக்காங்கல்ல. ஆமா ஆமா. இந்த ஸ்டார்டிங்கே பாருங்களேன், தென்கிழக்கு தேன்சிட்டு அப்படிங்கிறது எனக்கு ஒரு மாதிரி ரியலைஸ் ஆச்சு. தென்கிழக்கு தேன்சிட்டுன்னு என்னன்னு தெரியல, ஒரு அந்த அது ஒரு இது மாதிரி, அது ஒரு குருவி, ஒரு குட்டி பறவை, சன்பேர்டுன்னு சொல்லுவாங்க. தென்கிழக்கு தேன்சிட்டு செம்பருத்தி பூமொட்டு. தென்கிழக்கு தேன்சிட்டுங்கிறது சன்பேர்டு ரொம்ப குட்டியா இருக்கும், ரொம்ப இவ்வளவுதான் இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், கை விரல் அளவுக்கு தான் இருக்கும். செம்பருத்தி பூ மட்டும் அதே அளவுதான் கிட்டத்தட்ட இருக்கும். இது ரெண்டும் ரொம்ப கியூட்டா, ரொம்ப சின்ன ஒரு திங். இது வந்து செல்லம் கொஞ்சதே தாலாட்ட அப்படிங்கிறது. அதாவது ஒரு எதுகைக்காக இல்ல ஒரு ரைமிங்காக தான் எழுதிருக்காங்கன்னு வச்சுக்கீங்களேன். பட் அது விஷுவல் இமேஜினேஷன் கிட்டத்தட்ட சிமிலரான ஒரு 2 ஐட்டம் எடுத்து செல்லம் கொஞ்சது அப்படிங்கிறது. நம்ம வந்து இந்த பாட்டு வந்து இந்த லைனை நான் அதான் அந்த பசி மறக்கும் நாள் பிறக்கும் எனக்கு ஒரு மாதிரி அங்க நின்றுச்சு. ஆமா, அந்த இடத்துல அதனால நான் பேசலாம் கேட்காம நீங்க வந்து கேட்டுட்டுதான் இருந்தேன், இருந்தாலும் அது பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிக்கிட்டே இருக்கு, நல்லா இருக்குல்ல அப்படின்னு. அத நம்ம ஃபைனலா வச்சிருக்க அந்த ஹை சாங் சொல்லி முடிச்சுட்டு அந்த ஹை சாங் எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்ல சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு இந்த யுகபாரதியோட ஃபுல் ஃபீலிங்கையும் கொடுத்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால வந்து அதை வச்சு முடிச்சிருவோம். ஆனா நிஜமாவே திரும்ப நான் சொல்றதுதான், அந்த இமேஜினேஷன் புரியல. சரி வாங்க, அந்த சொன்னதுதான். அதாவது நீ வந்து வானம் நிலா அப்படி போறதெல்லாம் ஓகே, ஆனா இந்த உள்ளங்கை வெள்ளத்தை நீ ரசிக்கிறேல, அந்த மாதிரிதான் இப்ப சொல்ல போற பாட்டு. உள்ளங்கை வெள்ளம்லாம் இப்ப வரும் பாருங்க. அதுதான் சொல்றேன். நீ அந்த குட்டி விஷயம், எனக்கு பக்கத்துல இருக்கிற சின்ன ஒரு நைஸ் அப்படின்ற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, இந்த நைஸுக்கு தான் நான் கூட நைஸ் தான் அப்படி இல்ல, நான் சொன்னது இந்த ஒரு இசையோட கவிதை ஒண்ணு இருக்கும், நைஸ். அப்படியா? இருக்கான்னு தெரியல. பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம், அதுவே சூப்பரான அவ்வளவுதான். ஒரு குழந்தையா நான் வந்து ஒரு சின்ன வயசுல இருக்கிற ஒரு குழந்தையா இருந்துகிட்டு எனக்கு எதெல்லாம் என்னோட இப்போ ஜென்ரலாவே நம்மளுக்கு வந்து சின்ன வயசுல சைல்ட்ஹுட்ல பிடிச்ச விஷயங்கள், என்ஜாய் பண்ண விஷயங்கள் வந்து ரொம்ப ஆழமா நம்மளுக்கு மைண்ட்ல இருக்கும் தெரியுமா. அது ரிலேட்டடான ஒரு ஃபீல் கிடைச்சாலே அது ஒரு மாதிரி நம்மளையே அறியாம பயங்கரமா. இந்த எங்க காலத்துல எல்லாம் நாங்க விளையாண்டதுதான் பெஸ்ட்னு எல்லாரும் பேசுறதுக்கான ரீசனுமே எனக்கு தெரிஞ்ச அதுதான். அது நாட் அபவுட் த டெக்னாலஜி, அதெல்லாம் இல்ல. அது நடந்தப்போ உன்னோட வயசு அப்படி இருந்துச்சு, நீ அதை என்ஜாய் பண்ண, அதனால உன் வாழ்க்கை பூரா அதுதான் உன்னோட பெஸ்ட் டேஸா இருக்குன்ற மாதிரி ஃபுல் அந்த மொமெண்ட்டை ஃபுல்லா என்ஜாய் பண்றதுக்கான மைண்ட் ஸ்பேஸ் நமக்கு இருந்துச்சு. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அதுதான் இந்த பேருந்தில் நீ எனக்கு இப்போ என்னோட காதலியோ காதலனோ எனக்கு என்ன மாதிரி அப்படிங்கறதா இந்த பாட்டு ஃபுல்லா. இவன் அது மாதிரி நீங்க என்ன வேணா எழுதலாம். நான் யாரு உனக்கு, நான் என்ன மாதிரி உனக்கு கேட்டா நீ என்ன வேணா எழுதலாம், வாய்க்கு உலகத்துல என்ன வேணா எழுதலாம். ஆனா அங்கதான் அந்த கவிஞரா, ஒரு போயட்டா, ஒரு லிரிசிஸ்டா அவர் இருக்காரு, என்னென்ன சொல்றாரு. இது வந்து யாரும் ஆல்மோஸ்ட் இதுல எல்லாமே நிறைய யோசிக்காததுதான். இதெல்லாம் ஒரு தனித்தனி அந்த ஒவ்வொரு ஓமையா சொல்றாருல்ல, அது தனித்தனியா சொன்னா ஒவ்வொன்னும் ஒரு பிக்கப் லைன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். நீ பெருசா சொல்றதெல்லாம் பழகி போயிருக்கும், தெரிஞ்சிருக்கும். இது சொன்ன இது கூட என்னை நீ கம்பேர் பண்ண பத்தியா அந்த மாதிரி இருக்கும். ஆமா, யூ ஆர் மை விண்டோ சீட் அப்படின்னு ஒரு பிக்கப் லைன்.
பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம், பின்வாசல் முற்றத்திலே துளசி மாடம். அதான் எனக்கு திரும்ப அந்த லைனை தாண்டி போறதுக்கு எனக்கு மனசு இல்ல. பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அப்படிங்கிறது கிடைக்குமா உனக்கு முதல்ல? அதுக்கு எவ்வளவு போராட வேண்டி இருக்கு, எவ்வளவு சண்டை போட வேண்டி இருக்கு அந்த ஜன்னல் ஓரத்துக்கு. அதுக்கு கர்ச்சி போட வேண்டியிருக்கு, கர்ச்சி போட்டா தூக்கி போட்டுருவானுங்க. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எவனாவது வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லி எனக்கெல்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் எனக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா முட்டி வளர்ந்துருச்சு. ஆமா, எயில் சீட்ல உட்கார்ந்தாதான் கால் வைக்க முடியும். அதனால எனக்கெல்லாம் அது ரொம்ப பெரிய விஷயம், பேருந்தில் ஜன்னலோரம்ங்கிறதெல்லாம். ஆமா. அடுத்த லைன் இது ஒரு சூப்பர். விடுமுறை நாட்களில் பள்ளிக்கூடம். ஜெனரலா எனக்கு பள்ளிக்கூடம், அதாவது நீங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்க பள்ளிக்கூடத்தை எப்பவுமே ஃபாண்டா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஆனா நீங்க படிக்கிறப்ப உங்களுக்கு விடுமுறை நாள், அந்த உங்களுக்கு ஹாலிடே இருக்கு ஸ்கூல்ல அப்படின்னு உங்களுக்கு ஒரு பயங்கர ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அதை எடுத்து போட்டிருக்கேன். அதுதான் விளையாட்டு பிள்ளைகளின் செல்ல கோபம். ஆளில்லா நள்ளிரவில் கேட்கும் பாடல். இது சூப்பரான. இதெல்லாம் சொல்லி அன்பே அன்பே நீனா அவ்வளவுதான் இருக்குமே. வந்து என்னுடைய காதலிய வந்து நான் வந்து வர்ணிக்கவே முடியாது. பூ மாதிரி அப்படி இப்படின்னு ஓமைங்க சொல்லும் போதெல்லாம் அது உனக்கு வந்துட்டு நீ யோசிச்சு பாக்கணும், இது இப்படி இருந்தா எப்படி இருக்கும். இது அப்படி இல்ல, நீ சொன்ன செகண்டுக்கு மனசுக்குள்ள உனக்கே தெரியாம ஒண்ணு அப்படி பிளாஸ்ட் ஆகும். ஆமா, அதான் சொல்றாங்கல்ல படிமம்னு சொல்லுவாங்களாமே. அது வந்து படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், படிக்கிறோம் அப்படின்னா டேஸ்ட பத்தி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எச்சி ஊரும்ல. ஒரு ரெசிபி நம்ம பாக்குறோம், ரெசிபி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டை பத்தி சில பேர் எக்ஸ்பிளைன் பண்றப்பே வந்து நமக்கு வந்து எச்சி ஊரும் தெரியுமா. அது வந்து படிவம்னு சொல்லுவாங்க. சோ அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு அப்படியே வரும் அப்படி சொல்றாங்க. அது ஒரு மல்லிகைப்பூ பத்தி படிக்கிறப்ப மல்லிகைப்பூ வாசனையும் உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அப்படி அந்த படிவம் அந்த மாதிரி இருக்கும். அடுத்த லைன் பாருங்களேன், இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த மொத்த பாட்டுலயும் எனக்கு தெரிஞ்சு இந்த லைன் தான் ரொம்ப ஃபேவரட்டா இருந்துச்சு. சூப்பர். ஆமா, பயணத்தில் வருகிற சிறு தூக்கம். இது வந்து நம்ம என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த தூக்கம் எங்கேயுமே கிடைக்காது. ஆனா பயணத்துல நீங்க டவுன் பஸ்ல, நீங்க வந்து லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் கிடையாது, டவுன் பஸ்ல உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் தான் டிராவல் இருக்கிறப்ப அங்க ஒரு 2 மினிட்ஸ்க்கு ஒரு தெரியாம உங்களுக்கு தூக்கம் தெரியுமா, அந்த தூக்கம் சொல்றோம் எதுலயுமே கிடைக்காது. அதை எடுத்து போட்டு ஒரு டிஸ்க்ளைமர் போட நினைச்சேன். பேருந்தில் நீ எனக்கு ஜன்னல் ஓரம்னு சொன்னதும் சரி, பயணத்தில் வருகிற சிறு தூக்கமும் சரி, நாங்க சொல்ற ரெஃபரன்ஸ் எதுவுமே வந்துட்டு ஏசி சீல்டு பஸ்ல போறதோ இல்ல எம்டிசி வால்வோ டபுள் ஆக்சல் கிடையாது, சென்னை சிட்டிக்குள்ள சுத்துறோம் அதெல்லாம் கிடையாது. ஊர்ல அப்படியே ஒரு இந்த மொஃபசல் பஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஜன்னல திறந்து விட்டுட்டு ஜன்னல் ஓரத்துல உட்காந்துக்கிட்டு அப்ப அந்த ஜன்னல் ஓரமும் அப்ப வரக்கூடிய தூக்கமும் கூட வந்து எருக்கஞ்செடியோட இறக்கி பிடிச்சேன் மாமா பாட்டு ஓடணும். எக்ஸாக்ட்லி. ஆனா நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, நான் மதுரைக்கு ஒரு டைம் போயிருந்தப்ப ரொம்ப நாள் கழிச்சு டவுன் பஸ்ல போனேன். நான் வந்து சொன்ன ஜெர்மனில இருந்தேன்ல, ரொம்ப நாள் கழிச்சு மதுரைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், டவுன் பஸ்ல போனேன். அன்பிலீவபிள் கோஇன்சிடென்ஸ், உட்கார்றேன் எருக்கஞ்செடி பாட்டு போடுறாங்க. அந்த பாட்டை கேட்டதே இல்லை நிஜமாவே. அந்த பாட்டை நீ வேற எங்கேயுமே கேட்க முடியாது. ஆமா, சரி, ஓகே, சாரி, கண்டினியூ. பருவத்தில் முளைக்கிற முதல் கூச்சம், பருவத்தில் முளைக்கிற முதல் கூச்சம். இது என்ன கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் கிரஷ் இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணையோ பையனோ பிடிக்குதுங்கிற ஒரு அந்த ஃபீல். பரீட்சைக்கு படிக்கிற அதிகாலை, கழுத்தினில் விழுகின்ற முதல் மாலை. பரீட்சைக்கு படிக்கிற அதிகாலைங்கிறப்போ எனக்கு வந்துட்டு அது ஒரு பதட்டமான ஃபீலா தான் எனக்கு நினைச்சேன். நிறைய பேருக்கு அது பதட்டமா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஆனா எனக்கு என்னன்னா அதுவும் உன்னை நான் வர்ணிக்கலாம், நான் ஒன்லி ஹாப்பி மொமெண்ட்ஸ மட்டும் தான் வர்ணிக்கணும்ன்றது அவசியம் இல்ல. என்னோட எல்லா ஃபீலிங்கும் உன்னைய நான் பொருத்தி பார்க்க முடியும். உன்கிட்ட வந்து நான் வந்து லவ் சொல்லணும்னு நினைக்கிறேன். அந்த மொமெண்ட் எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம் எழுதுற மாதிரி மொமெண்ட் இருக்குது. பரீட்சைக்கு படிக்கிற அதிகாலை, எக்ஸாம் எழுதுற மொமெண்ட் எல்லாம் இவர் விட்டுட்டாரு. எக்ஸாமுக்கு முன்னாடி காலையில விடிய காலையில அவசர அவசரமா எந்திரிச்சு ஐயோ இதை முடிக்கணுமே நீ ஒண்ணு பண்ணவே இல்ல, அந்த மூடு. ஆமா. புகைப்படம் எடுக்கையில் திணறும் புன்னகைலாம் எப்படிங்க ஒருத்தரால யோசிக்க முடியும்? எழுதுறதெல்லாம் விடுங்க. நீங்க ஒரு போட்டோ எடுக்கிறப்ப நீங்க கஷ்டப்பட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பீங்கல்ல, அத பத்தி உங்களால யோசிக்க முடியுமா? அத பத்தி உங்களால போட்டோ எடுக்கிறப்ப மட்டும் தான் யோசிக்க முடியும். அத பத்தி எப்படி எழுதிக்காரா எனக்கு சத்தியமா யோசிக்கவே முடியல. அதான் இப்ப இதுவும் வந்துட்டு ஹாப்பி ஃபீல் இல்ல, ஒரு ஐயோ வராது, வரல, நம்ம மூஞ்சி வேற சிரிச்சா ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கும், இது எல்லாத்துக்கும் மீறி நான் ஒண்ணு சிரிக்கணும், அந்த மைண்டுக்குள்ள ஒண்ணு ஓடும்ல, அந்த நீ அந்த சிரிப்பு. இந்த புகைப்படம் எடுக்கையில் திணறும் புன்னகைங்கிறது வந்து நோட் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறது தெரியாது. பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஏகப்பட்ட போட்டோஸ் இருக்கும்ல, அதுல அட்லீஸ்ட் ஒரு 50% ஆஃப் த போட்டோஸ்ல
இந்த மாதிரி இந்த திணறி எடுத்த ஒரு புன்னகையோட தான் போட்டோஸ் இருக்கும். நம்ம ஒரு நார்மலான போட்டோ எடுக்க இப்ப எல்லாம் கேண்டிட் வருது, நம்ம வந்து போஸ்ட் நிறைய டைம் எடுத்து இதுக்கு ரிஹர்சல் பண்ணிக்கிறோம். அப்ப இருக்க பாஸ்போர்ட் போட்டோஸ்லயோ இல்ல வந்து கல்யாணத்துல நிக்கிற போட்டோஸ்லயோ திணறி மட்டும் தான் நீங்க போட்டோ எடுக்க முடியும். அந்த போட்டோஸ் தான் இருக்கும், அதை எடுத்து போட்டிருக்காருங்க. அடைமழை நேரத்தில் பருகும் தேநீர், இது ஓகே. இப்ப அப்படி ஆக்கிட்டானுங்க, ரொம்ப நார்மலைஸ் ஆக்கிட்டானுங்க. தினமும் காலையில் எனது வாசலில் இருக்கும் நாளிதழ் நினைக்கலாம். என்ன கதவை திறந்து வெளியில நியூஸ் பேப்பர் கிடக்கிறதுல என்ன ஃபீல்? அப்படி இல்ல. இப்போ கதவை திறக்கும் போது எனக்கு என்னோட டே ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு நான் நியூஸ் பேப்பர்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். நீ கதவை திறக்கிற முன்னாடி பேப்பர் கிடக்குன்னா ஒரு ஒரு மொமெண்ட் உனக்குள்ள லைட்டா ஒரு இருக்கும், அப்படி இருக்கும்ல. பேப்பர் அது பேப்பர் புதுசு, இது பேப்பர் புதுசு, இன்னைக்கு ஏதோ இருக்கும். நம்மளுக்கு ஓபன் பண்ணோம்னா உங்களுக்கு கிஃப்ட், நியூஸ் பேப்பருக்கு உங்களுக்கு கிஃப்ட் மாறிங்க. இதுக்கு முன்னாடி அது இருக்காது உங்ககிட்ட, நாளைக்கு இருக்காது, இன்னைக்குதான் இந்த நியூஸ் பேப்பர் வரும். இந்த நியூஸ் பேப்பர் இன்னைக்கு மட்டும் தான் வரும். சோ உங்களுக்கு அது கிஃப்ட். அத நான் ஓபன் பண்ணோட இறக்கும் போது அங்க இருக்கா, அது ஒரு செமையான ஃபீல். அது நீங்க போய் கடையில வாங்குறது கிடையாது, நீங்க கடையில டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குறது கிடையாது. தினமும் காலையில் எனது வாசலில் கிடக்கும் நாளிதழ் நீதானே. கரெக்ட். கோ அஹெட். தாயும்படி தருகிற அரவணைப்பு பாடிடலாம். ஆமா. உறங்கிடும் குழந்தையின் குறுஞ்சிரிப்பு, குறுஞ்சிரிப்பு, குறுஞ்சிரிப்பு. தூங்கிக்கிட்டே சரி தெரியாம சிரிப்பாங்க தெரியுமா, அது வந்து அதோட ஃபீல் ஒரு பயங்கரமான ஃபீல். ஆமா ஆமா. அடுத்த லைன் யோசிங்களேன். தேய்பிறை போல் வரும் நகக்கணுக்கள். நகத்துல எட்ஜஸ்ல வளருது இல்ல, நம்ம நார்மலா பிங்கிஷா இருக்கும், ஓரத்துல இருக்கிறது வெள்ளையா இருக்கும். அது வந்து ஆனா தேய்பிரைன்னு ஏன் சொல்றான்னு தெரியல, வளர்பிறையாவும் இருக்கலாம். பட் ஆனா அவர் ஸ்பெசிபிக்கா வந்து தேய்பிறை போல் வரும் நகக்கணுக்கள், இந்த எட்ஜஸ் வந்து தேய்பிறை மாதிரி வர்றது பயங்கரம். அதுக்கு அடுத்த வரி வகுப்பறை. வகுப்பறை மேஜையில் இடும் கிறுக்கல், கிறுக்கல். அது கிறுக்கிருக்காங்க லைஃப்ல வந்து, எஸ்பெஷலி ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட நேம் ஞாபகம் வச்சு கிறுக்கிருக்காங்க அப்படின்னு இந்த லைன் சொல்றப்ப கண்டிப்பா அவங்க மைண்ட்ல வந்துரும். நம்ம இந்த கிளாஸ் ரூம்ல நம்ம இந்த இயர்ல வந்து இந்த டேபிள்ல கிறுக்கணும், அது இப்ப போய் பார்த்தா இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசிக்கிறது இருக்கும்ல. இந்த பாட்டு ஃபுல்லாவே இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவனுக்கு தான் அது என்ன ஃபீலுங்கிற ஒரு இது தெரியுன்ற மாதிரி. ஆமா ஆமா. செல்போன் சினிங்கிட குவிகிற கவனம் அன்பே அன்பே நீதானே. அப்படி ஒரு கவனம் எங்கேயுமே கிடைக்காது. ஒரு செல்போன் அடிக்குதுன்னு நம்ம செல்போன் அடிக்கிறதுங்கிறது ஒண்ணு. நம்ம செல்போன் அடிச்சா இப்ப நான் போன் வண்டி ஓட்டிக்கிட்டு வச்சுக்கோங்களேன், வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கப்பவுமே போன் அடிக்குது அப்படின்னா எனக்கு சம்பவம் நம்ம எடுத்து பாத்துறணும் யாருங்கிறது, அப்படி ஒரு கவனம், அப்படி ஒரு கவனம் அதுல வருது. அது இல்லாம நீங்க ஒரு 110 பேர் இருக்கீங்க, ஒரு லிப்ட்ல இருக்கீங்க, இல்ல எங்கேயோ இருக்கீங்க, ஒரு ரூம்ல இருக்கீங்க, இல்ல ஒரு மீட்டிங் ஹால்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மீட்டிங் ஹால்ல இருக்கப்ப ஒருத்தர் சைலண்ட்ல போடாம டக்குனு ஒரு ரிங் வந்துருது அப்படின்னு 10 பேரும் திரும்பி பாப்பாங்களா இல்லையா? அப்படி ஒரு கவனம், அந்த அப்படி ஒரு கவனம் தான் நீ. ஆமா, முடியல, நம்மளே கவிஞாக்கிறாங்க போல. ஆமா. பிடித்தவர் தருகிற பரிசு பொருளும் அன்பே அன்பே நீதானே. அதுக்கப்புறம் இதுதான் இந்த பாட்டோட பீக்கு. இதுல அந்த காதலன் காதலி அவங்கள வர்ணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல கடைசியா அச கவிஞரா அவர் வெளியே வந்துருவாரு. ஆமா. அவருக்கு ஒரு லவ் இருக்குல்ல ஒருத்தர் மேல, அந்த லவ் வெளியே வரும் அந்த இடத்துல. ஆமா. எழுதும் கவிதையில் எழுத்து பிழைகளை ரசிக்கும் வாசகன் நீதானே. என்னோட நான் எழுதுற எழுத்து பிழைகளை கூட ரசிக்கும் வாசகம் நம்ம மாதிரி வச்சுக்கலாம். இப்ப அவர் எழுதுனதுல அவரே ஏதாவது விட்டுருக்கலாம், நம்ம எக்ஸ்ட்ராவா விட்டு போட்டு கூட இன்னைக்கு தூங்கிருப்போம். அது ஒண்ணு அதுவும் இருக்கும். அதாவது கவிஞர்கள் வந்து அவரே சொல்லுவாரு, அவரே சொல்லியிருந்தாரு ஒரு வீடியோல, ஒரு கவிதையோட ஒரு படைப்போட முழுமை இல்ல வந்து அதோட இது சிறப்பு எப்ப வரும் அப்படின்னா, கவிஞர் எழுதுறது இல்லாம ரிசீவர்ஸ் வந்து டிஃபரெண்ட் மீனிங் கொடுக்கறது தான் வந்து அதோட சிறப்பே அடையும் அப்படிமாங்க. அந்த மாதிரி நம்ம டிஃபரெண்டா கூட சொல்லிருக்கலாம் வச்சுக்கோங்களேன். சொல்லுங்க இப்ப சொல்லுங்க. அதான் எழுதும் கவிதையில் எழுத்து பிழைகளை ரசிக்கும் வாசகன் நீதானே. அங்கதான் இந்த பாட்டு வந்து பீக் ஆகி முடியுது. அங்கதான் நம்ம பாட்காஸ்ட் எபிசோட பீக் ஆகி முடியுது. கரெக்ட். சரி, பயணத்தில் வருகிற சிறு தூக்கத்தை நினைச்சிட்டு போய் ஒரு தூக்கத்தை வேலையை பாருங்க. வேலையை பார்க்கவா? அவங்க நைட்டு தான் வேலை பார்க்க. நல்லா இருக்கும். சூப்பர். நல்ல ஒரு மாதிரி பயங்கரமான ஒரு ஃபீல் குட்டான ஒரு மொமெண்ட். நைஸ். கரெக்ட். ஆக்சுவலா நீங்க பண்றப்பதான் தோணுச்சு நம்ம ஃப்ரீக்வெண்டா நம்ம பண்ணணும் இதை அப்படின்னு. ரொம்ப ஒரு என்ஜாயபிளா இருக்குது. ஆமா ஆமா.
ஆரம்பிக்கும் போது இந்த மூட்ல இருந்தமான்னு தெரியல, உள்ள போக 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 அது அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா ஆரம்பிக்கும் கொட்டாய் விட்டுட்டு இருந்தீங்க. ஓகே சூப்பர். நம்ம யூடியூப்ல ஒவ்வொரு எபிசோடா போட்டுட்டு இருக்கோம். சோ அதுலயும் கேளுங்க. பழைய எபிசோட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி ஸ்டார்டிங் கொஞ்சம் கொஞ்சமா ஆமா ஸ்டார்டிங்ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ பல வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது, சோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், பட் ஸ்டில் கேக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால வந்து அதையும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு கேளுங்க. கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க பிடிச்சது அப்படின்னு. ஓகே அவ்வளவுதானா? ரைட். நன்றி. நன்றி, வணக்கம். பை பை பை.